श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பார் முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப்பதுமத்தலர் மகள் தனக்கும் இன்பன் நற்புவி தனக்கிறைவன் தந்துணையாயர் பாவன பின்ன தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்குமெந்துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् अपगतमतमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் என்கிற பெருமை பெற்ற கூறத்தாழ்வான் அருளிச் செய்த பஞ்சஸ்தவங்களிலே மூன்றாவது ஸ்தவமான சுந்தரபாகுஸ்தவத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். கூறத்தாழ்வானுக்கும் திருமாலிருஞ்சோலை அழகருக்கும் ரொம்ப அழகான சம்வாதங்கள் எல்லாம் இந்த ஸ்தவத்திலே நாம் காண்கின்றோம். ஆழ்வான் பலவிதமான கேள்விகளை எல்லாம் எம்பெருமானை பார்த்து கேட்கிறார். குறிப்பாக விபவாவதாரங்களிலே அவன் செய்த காரியங்களை எல்லாம் ஒன்றொன்றாக குறித்து குறித்து இப்படி நீ செய்தாயே, இதற்கு என்ன அர்த்தம், இப்படி நீ செய்தாயே, எதனால் இப்படி செய்தாய் என்று ஆழ்வான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு கூட எம்பெருமானால் பதில் சொல்லவே முடியவில்லை என்று ரொம்ப அழகாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிமானுஷஸ்தவத்திலேயும் இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். சுந்தரபாகுஸ்தவத்திலேயும் எம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகை அனுபவிக்கிறார், அவனுடைய குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறார், திருமாலிருஞ்சோலையை அனுபவிக்கிறார். எல்லாம் அனுபவித்துவிட்ட பிற்பாடு இப்பொழுது ஆழ்வான் அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்டம் என்னவென்றால், எம்பெருமானுடைய தசாவதாரத்தை, மத்ஸ்யாவதாரம் தொடங்கி தசாவதாரத்தை அனுபவித்து கொண்டு வருகிறார். அந்த கிரமத்திலே இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார். குறிப்பாக கிருஷ்ணாவதாரத்தை பற்பல ஸ்லோகங்களாலே அனுபவிக்கிறார். அதில் பெரும்பாலான ஸ்லோகங்கள் ஏன் இப்படி செய்தாய், ஏன் இப்படி செய்தாய் என்று அவன் பேரிலே ஆழ்வான் கேட்கக்கூடிய கேள்விகளாகத்தான் இருக்கின்றன. ஆழ்வான் மொழியை கடக்கும் பெரும்புகழான் வாச்சா மகோச்சர மகாகுண தேசிகாகிரிய கூராதிநாத என்று வாக்காலே வர்ணிக்க முடியாத பெருமைகளை எல்லாம் பெற்றவர். ஆழ்வான் கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கின்றனவே, அந்த கேள்விகளும் எப்படி என்னால் அந்த கேள்விகளுக்கு விடையை வாக்காலே சொல்லவே முடியாது. யார் சொல்ல முடியாது? நம்ம போன்ற அல்பஜ்ஞர்கள் சொல்ல முடியாதா என்னால்? அப்படி அன்று சர்வஜனான எம்பெருமான் கூட ஆழ்வான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியாது. இப்போ ஆழ்வான் கேட்கக்கூடிய கேள்விகள், அதனுடைய பதில்கள் அது வாச்சா மகோச்சரம் என்னே சொல்ல வேண்டும். ஆழ்வானுடைய பெருமைகளுக்கு ஏத்தாற் போல அவருடைய கேள்விகளும் அமைந்திருக்கின்றன. ஆனால் அந்த கேள்விகள் கேட்கும் விகிதத்தாலே ஆழ்வான் எம்பெருமானை நன்றாக அனுபவிக்கிறார். அவனுடைய கல்யாண குணங்களைத்தானே அனுபவிக்கிறார். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாய் அடியவர்களுக்கு கிடைக்கின்றது. இப்படி ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களை அடியொத்தி ஆழ்வானுடைய அனுபவங்கள் எல்லாம் அமைந்திருப்பதை
நாம் அனுபவித்து கொண்டே வருகிறோம். அதுவும் குறிப்பாக நமக்கு ஒரு பெரிய அலபிய லாபமாக இந்த ஆடி மாதத்திலே சுந்தரபாகுஸ்தவத்தை அனுபவிக்கக்கூடிய பேறு பெற்றிருக்கிறோம். அதற்கு பல்வேறு முக்கியத்துவங்கள் உண்டு. ஆடி மாதம் என்னால் ஆண்டாள் அவதரித்த மாதம். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்று ஆண்டாள் அவதரித்த மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆண்டாள் அவதரித்த மாதத்திலே ஆண்டாள் மிக உகந்த எம்பெருமானான திருமாலிருஞ்சோலை அழகர் அவர் விஷயமான ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவிப்பது அழகருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை விளைவிக்கும், ஆண்டாளுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை விளைவிக்கும் என்பதிலே எந்தவித ஐயமும் நமக்கு வேண்டாம். மேலும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னவென்றால், அழகருடைய பிரம்மோற்சவமானது ஆடி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே பூர்த்தியாகும்படி நடைபெறுகிறது. நவதின பிரம்மோற்சவம். அந்த நவதின பிரம்மோற்சவத்தின் பொழுது நாம் நம்முடைய இல்லங்களிலே இருந்தபடியே அது யூடியூப் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் எம்பெருமானுடைய உற்சவங்களை எல்லாம் நன்றாக சேவித்திருப்போம். அப்படி அந்த எம்பெருமானுடைய உற்சவம் நடைபெறுகின்ற காலத்திலே அவனுடைய அந்த சுந்தரபாகுஸ்தவம், அவன் விஷயமான சுந்தரபாகுஸ்தவத்தை நாம் அனுபவிப்பது என்பது எம்பெருமான் நமக்கு அளித்த ஒரு பெரிய பேரு. அவன் உகந்த நாச்சியார் ஆண்டாள் அவதரித்த மாதத்திலே அந்த சுந்தரபாகு பெருமாள் சுந்தரத்தோளுடையான் பிரம்மோற்சவம் கண்டருளுகின்ற அந்த சமயத்திலே கூறத்தாழ்வான் அருளி செய்த சுந்தரபாகுஸ்தவத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் இதைவிட பெரிய பேரு நமக்கு என்ன வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இந்த பேற்றையெல்லாம் நமக்கு ரொம்ப அழகாக அளித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதிகிரி எதிராஜ நாராயண ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு முதற்கண் பல்லாண்டு பாடிக்கொள்வோம். மேலே நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 111வது ஸ்லோகம் முதல் 115வது ஸ்லோகம் வரை இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கின்றோம். சுந்தரபாகுஸ்தவத்திலே ஆழ்வான் அழகருடைய வடிவழகை அனுபவிக்கிறார், அவருடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார். என்னாலும் கடைசியிலே ஆழ்வானுடைய அந்த ஆழ் மனதிலே ஒரு சிறிய பிரார்த்தனை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பிரார்த்தனையை இந்த ஸ்தோத்திரத்தை முடிக்கும் தருவாயிலே ஆழ்வான் தெரிவித்து விடுகிறார். எம்பெருமானை பார்த்தே பிரார்த்தித்து விடுகிறார். என்ன பிரார்த்தனை அது என்னால், ஸ்ரீரங்க தாமனி யதாபுரமேகதோகம் ராமானுஜாரிய வசகா பரிவர்த்திஷீய என அந்த பிரார்த்தனையை சொல்லித்தான் இந்த ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார் ஆழ்வான். என்ன பிரார்த்தனை? ஸ்ரீரங்கத்திலே முன்பு போல எம்பெருமானாருடைய திருவடிவாரத்திலே நான் வாழ வேண்டும், இதையே நீ எனக்கு அருள வேண்டும் என்று ஆழ்வான் பிரார்த்திக்கிறார். விடத்திலே சின்ன சந்தேகம் நமக்கு எழும். ஆச்சாரியர்கள் எல்லாம் தங்களுக்காக எதையுமே பிரார்த்திக்க மாட்டார்களே, ஆனால் ஆழ்வான், அதுவும் வைராக்கிய நிதியான ஆழ்வான் இப்படி ஒரு பிரார்த்தனையை செய்கிறாரே, நான் போய் மறுபடியும் ஸ்ரீரங்கத்திலே சௌக்கியமாக வாழ வேண்டும் என்று இப்படி பிரார்த்திக்கலாமா என்கிற சந்தேகம் நமக்கு எழும். ஆனால் ஆழ்வானுடைய பிரார்த்தனை ரொம்ப சாதுரியமான ஒரு பிரார்த்தனை. அது நாம் மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது ஏதோ அவர் தனக்காக பிரார்த்தித்தா போலே தோன்றும். ஆனால் அந்த பிரார்த்தனை அவருக்காகவே அன்று. அந்த பிரார்த்தனை எதற்காகவென்னால் நன்றாக மறுபடியும் பார்ப்போம். அந்த பிரார்த்தனை ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமானார் திருவடிகளிலே நான் மறுபடியும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை. அப்போ தன்னுடைய வாழ்ச்சிக்காக இந்த பிரார்த்தனையை செய்கிறாரா என்னால் நிச்சயமாக இல்லை. எதற்காக அவர் அந்த பிரார்த்தனையை செய்கிறார்? ஸ்ரீரங்கத்திலே நான் மறுபடியும் எம்பெருமானாரோடு வாழ வேண்டும் என்னால் இந்த சமயத்திலே, அதாவது ஆழ்வான் இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்கின்ற சமயத்திலே எம்பெருமானார் திருவரங்கத்திலே இல்லை. அப்படியானால் ஆழ்வானுடைய பிரார்த்தனை என்ன இருக்கிறது? எம்பெருமானார் மறுபடியும் திருவரங்கத்துக்கு எழுந்தருள வேண்டும். எம்பெருமானார் எப்பொழுது திருவரங்கத்துக்கு மறுபடியும் எழுந்தருள்வார்? இந்த சோழராஜனுடைய உபதிரவங்கள் எல்லாம் குறைந்தால், அல்லது அவனுக்கே ஒரு ஆபத்து ஏற்பட்டு மறுபடியும் திருவரங்கம் பெரிய கோயிலிலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பது நன்றாக அது ஆனால் அப்பொழுது எம்பெருமானார் எழுந்தருள்வார். அப்போ இந்த பிரார்த்தனையிலிருந்து என்ன தெரிகிறது? ஆழ்வான் மறைமுகமாக என்ன பிரார்த்திக்கிறார் என்னால், இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது மறுபடியும் திருவரங்கத்திலே வெற்றியோடு விளங்க வேண்டும். அப்படியானால் எம்பெருமானார் அங்கு இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த சோழராஜனுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு இந்த சோழராஜன் செய்யக்கூடிய உபதிரவங்கள் எல்லாம் நன்றாக நீங்க வேண்டும் என்று அது பரார்த்தமான ஒரு பிரார்த்தனை தானே தவிர சுவார்த்தமான பிரார்த்தனை என்று நம்மால் கொள்ளவே முடியாது.
நமக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இதுதான் பெரிய வித்தியாசம். நாம் பரார்த்தமாக, அதாவது மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணினாலும் அதிலே சுயநலம் என்பது கலந்திருக்கும். ஆனால் ஆச்சாரியர்கள் ஏதோ தங்களுக்காக பிரார்த்திக்கிறா போலே அது மேலெழுந்த வாரியாக நமக்கு தோன்றினாலும் அவர்களுடைய பிரார்த்தனையிலே பொதுநலம், இந்த பரார்த்தமே இருக்கும் என்பது ரொம்ப கண்கூடாக தெரியக்கூடிய விஷயம். அதற்கு இந்த ஸ்தோத்திரமே ரொம்ப சிறந்த உதாகரணம். அப்படி எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கிரமத்திலே 110வது ஸ்லோகத்திலே கண்ணபிரான் அவன் பண்ணின நவநீத சௌரியம் அதையெல்லாம் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். அதிமானுஷ ஸ்தவத்திலேயே அவன் பண்ணின நவநீத சௌரியத்தை நிறைய அனுபவித்து பற்பல கேள்விகளையும் கேட்டு அவனை அப்படியே பதில் சொல்ல முடியாதபடி திணறச் செய்தார் ஆழ்வான். அதிலே அந்த 110வது ஸ்லோகத்திலே என்ன கேள்வி கேட்டார்? மந்திரேஷு நவநீத தல்லஜம் வல்லவீதியமுத யசூச்சுரஹா. பா, நீ வீடு வீடாக போய் வெண்ணையை திருடினாய் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், புராணங்களிலே பார்க்கிறேன். ஆனால் உண்மையாக நீ வெண்ணையை திருடுவதற்காகத்தான் போனாயா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய கோபிகைகளை, பெண்களை திருடுவதற்காக போனாயா? பெண்களை திருடுவதற்காக என்னால் பெண்களுடைய மனதை கொள்ளையடிப்பதற்காக நீ போனாயா என்று இதே கேள்வியாக வைக்கிறார். இதே கேள்வியை அதிமானுஷஸ்தவத்திலேயும் ஆழ்வான் எம்பெருமானை பார்த்து கேட்டிருக்கிறார். கிம் கோபகிருகேஷு துவம் கோபி மனாம்சி நவநீத முதாப்பிய மோஷீஹி. நான் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் வெண்ணையை திருடினாயா, அல்லது கோபி மனாம்சி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய மனங்களை திருடினாயா? என்ன உன்னுடைய அந்த திருட்டு செயலை பார்த்தாலும் பெண்களுடைய மனம் கவர்வதாக இருக்கிறதே, இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்? இதனுடைய உட்கருத்து என்னவென்னால், பொதுவாக ஒருத்தன் திருடுகிறான் என்னால் அவனை பார்த்தாலோ அல்லது அவன் செய்யக்கூடிய அந்த காரியத்தை பார்த்தாலோ நமக்கு ஒரு ஜுகுப்சை, ஒரு அருவருப்பு ஏற்படும். ஐயோ, இவன் திருடன் வந்து விட்டான், திருடன் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்தால் நாம் அருவருக்கும்படியாகத்தான் இருக்கும். ஆனால் எம்பெருமான் அந்த காரியத்தை பண்ணுகிறான். அப்படி பண்ணும் பொழுது அது ரொம்ப நம்முடைய மனதிற்கு ஆனந்தமாக இருக்கிறது. அந்த திருட்டை பார்க்கும் பொழுதோ அல்லது அந்த திருட்டை பற்றின கதைகளை நாம் கேட்கும் போதோ மனசுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. ரொம்ப கடின ஹிருதயர்களான நமக்கே அது அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறது என்னால் நேரே கண்ணாலே கண்ட அந்த கோபிகைகள் அவர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள், எவ்வளவு ஆனந்தப்பட்டிருப்பார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் குளிர்ந்திருக்கும் என்ன அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக ஆழ்வான் திருவுள்ளத்திலே வைத்து, நீ வெண்ணையை திருடப் போனாயா அல்லது பெண்களை திருடப் போனாயா என்று ரொம்ப அழகாக 110வது ஸ்லோகத்திலே கேட்டார். அடுத்தது 111வது ஸ்லோகம். ஆழ்வான் இந்த ஸ்லோகத்திலே ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். நான் இப்படி பெரிய ஆழ்வானாக பிறந்து பாழாய் போனேன். என்னவாக நான் பிறந்திருக்க வேண்டும் என்னால் ஒரு காளியனாகவோ அல்லது கடம்ப மரமாகவோ நான் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சுவாமி, இது ரொம்ப அநியாயம். காளியன் என்பவன் எம்பெருமானுடைய விரோதி, அவனாக பிறக்க வேண்டும் என்று இவர் ஏன் ஆசைப்படுகிறார் என்னால் எம்பெருமானுடைய விரோதியாகத்தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு கிடைத்த பாக்கியம் என்னவென்னால் எம்பெருமானுடைய திருவடி அவன் தலைமையிலே பட்டது. திருவடியும் தலைமையிலவே என்கிறா போலே எம்பெருமானுடைய திருவடி அவனுடைய சிரசிலே பட்டதே. அப்படிப்பட்ட காளியனாக நான் பிறந்திருந்தேனானால் என்னுடைய தலை மீதும் எம்பெருமானுடைய திருவடி பட்டிருக்குமே. இப்படி சாஸ்திரங்கள் எல்லாம் வாசித்து நான் வீணாக போனேனே என்று ஆழ்வான் அங்கலாய்க்கிறார் 111வது ஸ்லோகத்திலே. ரொம்ப அழகான ஸ்லோகம், அனுபவிப்போம். காளியஸ்ய பணதாம் சிரஸ்துமே சத்கதம்ப சிகரத்வமேவ வா வட்டிஜுஷ்ட வனசைல சுந்தர வத்பதாப்ஜ யுகமர்ப்பித்தும் யயோஹோ. நித்தியம் எம்பெருமான் திருவாய்ப்பாடியிலிருந்து பிருந்தாவனத்திற்கு போகிறான் மாடு மேய்ப்பதற்காக. நித்தியம் யார் வருவார்? அத்தனை பேரையும் அங்கே பார்த்து கொண்டு அவன் போனானால் தனியாக போவானா? தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான் என்று ஆயிரக்கணக்கான கோபாலர்கள் அவர்களோடு சேர்ந்து கண்ணபிரான் போவான். அந்த கோபால படை அவர்களை யார் காப்பாற்றி கொண்டு போவார்கள் என்னால் பலராமன், நம்பி மூத்த பிரான் பலராமன் அவர்தான் தலைமை தாங்கி கொண்டு அந்த கோஷ்டியை அழைத்து கொண்டு போவார். திடீரென்று ஒரு நாள் அவரால் வர முடியவில்லை. இப்பொழுது யார் தலைவன் அந்த கோஷ்டிக்கு? கண்ணன் தான் தலைவன். உடனே கண்ணன் என்ன சொன்னான்?
நாம் நித்தியம் போகக்கூடிய வழியிலே போக வேண்டாம், வேறு வழியாக போகலாம் என்று அவன் சொன்னான். உடனே அங்கே இருந்த இடைப்பயல்கள் அத்தனை பேரும் என்ன சொன்னார்கள் என்னால், ஐயோ கண்ணா, அந்த வழியாக போக வேண்டாம். அந்த வழியாக போனால் அங்கே ஒரு யமுனையிலே ஒரு மடுவிலே காளியன் என்ன ஒரு 5 தலை நாகம் இருக்கின்றது. அது குடும்பத்தோடு அங்கே வசித்து கொண்டிருக்கிறது. அது விஷாக்னியை கக்கி கொண்டிருக்கிறது எப்பொழுது பார்த்தாலும். அந்த வழியாக நாம் போனால் நிச்சயமாக நாம் பிழைக்கவே மாட்டோம், மறுபடியும் வீடு சென்று சேர மாட்டோம். அதனால் அந்த வழியாக போக வேண்டாம் என்று அந்த இடைப்பயல்கள் எல்லாம் தெரிவித்தார்கள். அதுவும் இல்லாமல் நாம் எப்பொழுதும் எந்த வழியிலே போகிறோமோ அந்த வழியிலே தான் நம்பி மூத்த பிரான் போகச் சொல்லியிருக்கிறார். இன்று அவர் வராத சமயத்திலே, அவர் அனுமதிக்காத வழியிலே நாம் போனால் அவருக்கு வேற கோபம் வந்துவிடும். அதனால் அந்த பக்கம் நாம் போக வேண்டாம் என்று அத்தனை பேர்களும் தெரிவித்தார்கள். கண்ணபிரான் பார்த்தான், இன்று அண்ணன் வரவில்லை, நம்பி மூத்த பிரான் வரவில்லை, இதுதான் சரியான சமயம். இந்த காளியன் என்கிற துஷ்ட நாகத்திற்கு நல்ல பாடம் புகட்டுவதற்கு இதுதான் சரியான சமயம் என்று பார்த்தான். ஏகதாத்து வினாராமம் கிருஷ்ணே பிருந்தாவனம் யயௌ என்று ஒரு நாள் அவனை ஒழிய புறப்பட்டான் கண்ணபிரான். உடனே என்ன பண்ணிவிட்டான், பாம்பின் வாயிலே போய் அகப்பட்டான் ஆயிற்று என்று ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். அப்படி அவன் நேரே போய் அவன் அந்த காளியன் இருக்கக்கூடிய இடத்திற்கு போனான். அப்படி போய் அங்கே என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு கடம்ப மரத்திலே ஏறினான். ஏறி காளியன் மீது குதித்தான். அவனை விழுங்க வேண்டும் என்று காளியன் நினைத்த போது அவனோடு யுத்தம் பண்ணி அவனை கொல்வதற்கு தயாராகிவிட்டான் கண்ணபிரான். அந்த சமயத்தில் அவனுடைய பத்னிமார்கள், நாக கன்னிகைகள் அத்தனை பேரும் வந்து மாங்கல்ய பிச்சை எங்களுக்கு போட வேண்டும், காளியனை, எங்களுடைய கணவனை ஒன்றும் செய்துவிடாதே என்று பிரார்த்திக்க அவன் காளியனை மன்னித்து விட்டு விட்டான் என்று பார்க்கிறோம். உடனே அவன் காளியன் அவனை மேலே எழுந்தருளச் செய்து கொண்டு வந்தான். காளியன் மீது அவன் அப்படியே நாட்டியம் ஆடினான். அதையே ஒரு மேடையாக வைத்து காளியன் மீது நாட்டியம் ஆடினான். இந்த காளிங்க நர்தன திருக்கோலம் என்பது அத்தனை கோயில்களிலேயும் நாம் எம்பெருமான்களை அந்த திருக்கோலத்திலே சேவித்து மகிழ்கிறோம். ரொம்ப அழகான ஒரு திருக்கோலம். அப்படிப்பட்ட அந்த காளிங்க நர்தனம், எம்பெருமான் காளியனை அடக்கினானே, அந்த சரித்திரத்தை ஆழ்வான் நினைக்கிறார். அப்படி நினைக்கக்கூடிய ஆழ்வான் அவர் என்ன பிரார்த்திக்கிறார், என்ன நினைக்கிறார், என்ன அங்கலாய்க்கிறார் என்னால், காளியனாக நான் பிறந்திருக்கலாமே, எம்பெருமானுடைய திருவடியின் தலைமையிலே பட்டிருக்குமே, இல்லை என்னால் அந்த கடம்ப மரமாக நான் பிறந்திருக்கலாமே, எம்பெருமானுடைய திருவடி என் மீது பட்டிருக்குமே என்று இந்த எம்பெருமானுடைய திருவடி தம் மீது பட வேண்டும் என்று அத்தனை ஆசை கொள்கிறார் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்திலே. அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம் என்று நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். கோலமாமென் சென்னிக்கு உன் கமலமன்ன குறைகடலே என்று ஆழ்வார் வேறொரு பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். ஆழ்வார்கள் எப்பொழுதுமே இதே பிரார்த்தனையைத்தான் வைக்கிறார்கள். என்னுடைய தலைக்கு ரொம்ப ஒரு அலங்காரமாக உன்னுடைய திருவடிகள் ஆக வேண்டும், உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலை மீது நீ வைக்க வேண்டும் என்று இதையே பிரார்த்தனையாக ஆழ்வார்கள் வைக்கிறார்கள். அதே பிரார்த்தனையை ஆளவந்தாரும் ஆழ்வார்களை அடியொத்தி கதா புனஷங்க ரதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஜ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. உன்னுடைய திருவடி தாமரைகள் எப்பொழுது என்னுடைய தலையை அலங்கரிக்க போகின்றன, கதா 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 என்று எப்பொழுது அலங்கரிக்க போகின்றன என்று ஆளவந்தாரும் அதே பிரார்த்தனையைத்தான் வைக்கிறார். ஆழ்வானும் அதே பிரார்த்தனையைத்தான் வைக்கிறார். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஆழ்வான் வைக்கிறார். அவர் எம்பெருமானை பார்த்து ஜுஷ்ட வனசைல சுந்தர, திருமாலிரும் சோலையிலே உரையக்கூடிய அழகனே என்ன அந்த வனசைல என்ன ஆழ்வானை, அந்த ஆழ்வான் அழகரை பார்த்து அழைக்கிறார். அப்படி அழைத்து என்ன தெரிவிக்கிறார், மே சிரஹா தூ, என்னுடைய தலையோவென்றால் காளியஸ்ய பணதாம் சத்கதம்ப சிகரத்வ மேவவா வஷ்டி, காளியனுடைய தலையாகவோ, அதாவது காளியனுடைய அந்த பணங்களாகவோ அல்லது கதம்ப மரத்தினுடைய ஒரு சிகரமாகவோ இருக்க வேண்டும் என்று அதை அந்த அந்த 2 விஷயங்களை ரொம்ப மெச்சுகின்றது. என்னுடைய தலையோவென்றால் காளியனுடைய பணங்களையும் அல்லது கடம்ப மரத்தினுடைய உச்சியையும் ரொம்ப மெச்சுகின்றது, வஷ்டி ரொம்ப கொண்டாடுகின்றது. ஏனென்றால் யயோஹோ துவத் பதாப்ஜயுகம் அர்ப்பிதம், இவை 2ற்கும் உன்னுடைய திருவடி தாமரைகள் கிடைத்தனவே. அவர்கள் என்ன பாக்கியம் செய்தார்கள், எந்த பாக்கியமும் செய்யவில்லை.
மாறாக உன்னை எதிரிட்டு உன்னோடு போர் புரிய வந்தான் காளியன். ஆனால் அவனுக்கு பரிசாக உன்னுடைய திருவடிகள் கிடைத்தன. அந்த கதம்ப மரம் இருக்கிறதே, அது என்ன செய்தது? அது எதுவும் செய்யவில்லை. அதுக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நீயே அனுகிரகித்து அந்த கதம்ப மரத்தின் மேலே ஏறி காளியன் இருக்கக்கூடிய பொய்கையிலே நீ குதித்தாயே. அப்போ அந்த 2 விஷயங்களையும் என்னுடைய தலையானது மெச்சுகின்றது, நான் மெச்சுகின்றேன். அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஆழ்வான் அங்கலாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. ரொம்ப அழகான அர்த்தங்கள் எல்லாம் இதில் இருக்கின்றன. சத்கதம்பம் என்று ஆழ்வான் தெரிவிக்கிறார். சத் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கதம்பம். அந்த மரம் இருக்கிறதே, அது செய்த பாக்கியம் என்ன? எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை பெறுவதற்கு அது என்ன பாக்கியம் செய்ததோ தெரியவில்லையே. ஒன்றும் அது பண்ணவில்லை. எம்பெருமானுடைய நிர்ஹேத்துக கிருப்பையினாலே அந்த மரத்துக்கு எம்பெருமானுடைய திருவடிகள் கிடைத்தன. ரொம்ப அழகாக நிறைய பாசுரங்கள் இங்கே ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எடுத்து பார்த்தால், குறிப்பாக ஆண்டாளுடைய பாசுரம், வாய்த்த காளியன் மேல் நடமாடிய ஊத்தனார்வரில் கூறிடு கூறலே கூடிடு கூடலே. இந்த வாய்த்த காளியன் என்று காளியனை கொண்டாடுகிறாள் ஆண்டாள். அது என்ன வாய்த்த காளியன் என்னால்? நான் எம்பெருமானுடைய திருவடிகளை பெறப்பெத்தானே, அவன் தலை மீது எம்பெருமான் நாட்டியம் ஆடினானே, எப்பேற்பட்ட பாக்கியம் அது. அதனாலே அந்த காளியனை வாய்த்த காளியன் என்று கொண்டாடுகிறார். அதுக்கு மேலே அந்த கதம்ப மரத்தை எப்படி ஆண்டாள் கொண்டாடுகிறார்னால், அது பூத்த நீள் கடம்பேரி புகப்பாய்ந்து என்ன ரொம்ப அழகான வார்த்தை. அது பூத்த நீள் கடம்பேரி, ரொம்ப பூத்திருக்கக்கூடிய கடம்ப மரம் என்ன ஆண்டாள் பாடுகிறார். இந்த இடத்துல பற்பல சந்தேகங்கள் எல்லாம் கேட்கிறார்கள். அந்த இடமும் காளியன் இருக்கக்கூடிய மடு அந்த மடுவிலே இருந்து கொண்டு விஷாக்னியை கக்குகிறான் காளியன். ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு செடியோ மரமோ எதுவுமே அங்கே எல்லாம் பட்டு போயிருக்கிறது. ஆனால் ஆண்டாள் தெரிவிக்கும் பொழுது பூத்த நீள் கடம்பேரி புகப்பாய்ந்து, நன்றாக பூத்திருக்கக்கூடிய கடம்ப மரம் என்ன ஆண்டாள் தெரிவிக்கிறாளே. இது என்ன அர்த்தம் புரியவில்லையே என்னால் இதற்கு பல்வேறு விதமாக சமாதானங்கள் காட்டுகிறார்கள், விளக்கங்கள் காட்டுகிறார்கள் பெரியவர்கள். அதிலே முதல் விளக்கம் என்னவென்றால், அங்கே இருந்த அந்த கடம்ப மரம் அது பூக்கவில்லை. ஆனால் கதம்ப மரம் இன்னும் பொதுவாக இருந்தால் அது எல்லா இடத்துலையும் பூத்து தானே இருக்கும். அது ஜாத்தியாந்தரத்தில் இருக்கக்கூடிய விசேஷணத்தை இந்த வஸ்துவிலே வைத்து பாடக்கூடிய தன்மை அது தமிழ் இலக்கியங்களிலே அது உண்டு. இப்போ நமக்கே தெரிந்த பாசுரங்கள், வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று பாசுரம் ஆண்டாள் பாடியிருக்கிறாள். அங்கே எம்பெருமான் கடைந்ததோ திருப்பார்கடல். இங்கே கப்பலெல்லாம் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டாள் வங்கக்கடல்னு பாடுகிறாளே. என்ன அர்த்தம் என்னால், பொதுவாக கடல் என்று இருந்தால் அதிலே வங்கம் இருக்கும். அப்போ அந்த கடலுக்கும் அந்த விசேஷணத்தை, பொதுவான விசேஷணத்தை சொல்லி அந்த கடலை வர்ணிக்கலாம் என்று தமிழ் மரபிலே உண்டு. இன்னொரு பாசுரம், தொடரெடுத்த மால் யானை சூழ்கயம்பு கஞ்சி என்னொரு பாசுரம். சங்கிலியாலே கட்டப்பட்ட யானை என்ன அர்த்தம்? அந்த யானை கஜேந்திரன் என்கிற யானை அது என்ன சங்கிலியாலே கட்டப்பட்டு அது எங்கேயாவது ஒரு வனவிலங்குகள் சரணாலயத்தில் இருந்தது. அது இப்போ காட்டிலே திரிந்து கொண்டிருந்த யானை. அந்த யானையை யாரும் சங்கிலியாலே கட்டவில்லை. ஆனால் ஆழ்வார் தொடரெடுத்த மால் யானை என்று பாடுகிறாரே. என்னவென்னால், பொதுவாக யானை என்று இருந்தால் அது சங்கிலியாலே கட்டப்படும். அந்த விசேஷணத்தை இந்த ஆணைக்கும் வைத்து பாடுவது அது தமிழ் மரபிலே உண்டு என்று அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆண்டாள் பூத்த நீள் கடம்பேரி புகப்பாய்ந்து என்று அப்படி ஒரு சமாதானம் காட்டினார்கள். இதை விட உயர்ந்த சமாதானம் என்னவென்னால், அந்த கடம்ப மரமானது முதலிலே அது மொட்டை மரமாகத்தான் இருந்தது. அதில் ஒரு பூவும் பூக்கவில்லை, காய்ந்து போயிருந்தது. ஆனால் எப்பொழுது கண்ணபிரானுடைய திருவடி பட்டதோ உடனே என்ன ஆயிடுத்து, அந்த மரமானது அப்படியே பூத்து குலுங்குது. ஒரு நொடி தான், ஒரு நொடிக்கு முன்னாடி எப்படி இருந்தது, காய்ந்த மரமாக அப்படியே பட்டு போன மரமாக இருந்தது. ஆனால் எம்பெருமானுடைய திருவடி பட்டு விட்டதே. எம்பெருமானுடைய திருவடி பட்ட பிற்பாடு அது அப்படியே காய்ந்திருக்குமான்னு நிச்சயமாக இருக்காதே, உடனே அது பூத்து விடுமே. அதனால் எம்பெருமான் ஏறும் பொழுது காய்ந்த மரமாக இருந்தது. ஆனால் அவன் குளத்திலே குதிக்கும் பொழுது அது பூத்த மரமாக மாறிவிட்டது. பூத்த நீள் கடம்பேரி புகப்பாய்ந்து என்ன பூங்குருந்து ஏறியிராதே என்ன பற்பல பாசுரங்கள் எல்லாம் இப்படி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஆழ்வான் சத்கதம்ப சிகரத்துவம் என்று சொன்னாரே, அதற்கு என்ன அர்த்தம் என்னால், சத்கதம்பம் என்னால் அது ஏன் சத்கதம்பம் என்று தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய திருவடி பட்டது. அந்த திருவடி பட்டதனாலே
அதற்கு ஏற்பட்ட ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தினாலே பூத்து குலுங்கியது அந்த மரம். அதனாலே ஆழ்வான் சத்கதம்ப சிகரத்வமேவவா வஷ்டி மேஷிரஸ்து, என்னுடைய தலையானது என்ன விரும்புகிறது, காளியனுடைய பணமாகவோ அல்லது கதம்பத்தினுடைய உச்சியாகவோ இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படான் என்றது என்று ரொம்ப அழகாக ஆழ்வான் ஆசைப்படுவது எம்பெருமானுடைய திருவடி தன்னுடைய தலையிலே பட வேண்டும் என்று. ஆனால் அந்த பிரார்த்தனையை ரொம்ப வித்தியாசமாக, எம்பெருமானுடைய விரோதியாக இருந்த காளியனாக நான் இருந்தாலும் பரவாயில்லை, எம்பெருமானுடைய திருவடிகள் தான் எனக்கு உத்தேசியம் என்பதை ரொம்ப அழகாக காட்டுகிறார். இந்த இடத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூத்திரம், அது ஆச்சாரிய இதயத்திலே இருக்கக்கூடிய அழகான சூத்திரம். அது இங்கே எத்தனை மகான்கள், அவர்கள் எல்லாரும் நித்தியசூரிகள் என்ன, ஆழ்வார்கள் என்ன, மகர்ஷிகள் என்ன, அத்தனை பேரும் எம்பெருமானோடு ஒரு சம்பந்தம் வேண்டும், இப்படிப்பட்ட உயர்ந்த ஜென்மம் வேண்டாம், எம்பெருமானோடு சம்பந்தமுடைய எப்படிப்பட்ட தாழ்ந்த ஜென்மமாக இருந்தாலும் பரவாயில்லை, எம்பெருமானோட சம்பந்தம் தான் நமக்கு வேண்டும் என்று பல்வேறு மகான்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்று ரொம்ப அழகான ஒரு சூத்திரத்திலே நாயனார் சாதிக்கிறார். அணைய ஊற புனைய அடியும் பொடிபட பர்வத பவனங்களிலே ஏதேனுமாக ஜனிக்கப் பெறுகிற திரியக்ஸ்தாவர ஜன்மங்களை பெருமக்களும் பெரியோர்களும் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள், பெருமக்களும் பெரியோரும் பரிகிரகித்து பிரார்த்திப்பர்கள் என்பது ரொம்ப அழகான ஒரு சூத்திரம். அதில் அணைய ஊற புனைய என்று மூவரை எடுக்கிறார். அணைவது அரவண மேல் என்று திருவனந்தாழ்வான், அதுக்கு மேலே ஊரும் புட்கொடியுமகுது என்று அந்த பாசுரத்திலே வர்ணிக்கப்படக்கூடிய கருடாழ்வான், அதுக்கு மேலே புனையும் கண்ணி தோளின மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான் என்று நித்தியசூரிகள் எல்லாம் என்ன பண்ணார், ஒரு நித்தியசூரி அவர் திருவனந்தாழ்வானாகி எம்பெருமானுக்கு அவர் ரொம்ப படுக்கையாக ஆகிவிட்டார். ரொம்ப அழகாக அந்த இடத்துல மணவாள மாமனினுடைய வியாக்கியானத்தை சேவிக்க வேண்டும். அங்கே அந்த திருவனந்தாழ்வானுக்கு சொல்லும் பொழுது பிராட்டி திருமேனி ஸ்பர்சத்தோடு ஒக்க விகல்பிக்கலாம் படி அத்தியந்த சுகஸ்பர்ஷமாய் சைத்திய மார்தவ சௌரபியங்களை பிரகிருதியாக உடைத்தாய் கொண்டு. அந்த திருவனந்தாழ்வான் எப்படி இருக்கிறார், அந்த திருவனந்தாழ்வானோடு அணையும் பொழுது எம்பெருமானுக்கு ஒரு க்ஷணத்திலே என்ன தோன்றிவிடும், பிராட்டியா திருவனந்தாழ்வானா என்று அப்படி தோன்றிவிடுமா எம்பெருமான் விகல்பிக்கலாம் படி என்று, இது பிராட்டியா அல்லது திருவனந்தாழ்வானா என்றே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சுகஸ்பர்ஷமாய் சைத்தியமாய் ரொம்ப குளிர்ச்சியாக மார்தவமாய் மென்மையாய் சௌரபியங்களை உடைத்தாய், ரொம்ப வாசனைகளை எல்லாம் உடைத்தாய் இருக்கக்கூடிய அந்த திருவனந்தாழ்வார் அந்த நித்தியசூரியன் என்ன பண்ணியிருக்கிறார், தன்னுடைய திருமேனியை ஒரு பாம்பாக, ஒரு சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று சொல்கிறார் போலே அப்படி எம்பெருமானுக்கு படுக்கையாக தன்னுடைய திருமேனியை மாற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கு மேலே கருடாழ்வான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் என்னால், அவன் ஊரும் புட்கொடியுமகுதே என்று தன்னை ஒரு வாகனமாக, ஒரு கருடனாக தன்னை அவனுடைய உருவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு மேலே ஒரு நித்தியசூரி அவர் திருத்துராயாக தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார், அவருடைய உருவத்தை அப்படி எடுத்துக் கொண்டிருக்கிறார் திருமேனியை என்று பார்க்கிறோம். இவர்களெல்லாம் என்ன நினைக்கிறார்கள், ஐயோ பாம்பு என்று இந்த சரீரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, ரொம்ப தாழ்ந்த சரீரமாச்சே, பறவை சரீரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, ரொம்ப தாழ்ந்த சரீரமாயிடுத்து, இந்த இலை அந்த சரீரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, இதெல்லாம் தாழ்ந்ததாயத்தை என்று நினைப்பதே இல்லை. எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்கு எது உத்தேசமாக இருக்குமோ, எம்பெருமானோடு நமக்கு சம்பந்தம் ஏற்படுவதற்கு எந்த ஒரு சரீரம் உத்தேசமாக இருக்குமோ அதையெல்லாம் அவர்கள் பரிகிரகித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் பல்வேறு மகான்கள், குறிப்பாக சுகபிரம்மம், இந்த சுகர் என்று சொல்லக்கூடிய அந்த மகரிஷி, அவர் என்ன ஆசைப்பட்டார் என்னால், அந்த அகம் கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே பத்யு பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசுனாம் வா ந காமையே, எனக்கு பெரிய பிரஜாபதி பசுபதி என்று இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்களை எனக்கு கொடுத்தாலும் எனக்கு அது தேவையில்லை, எனக்கு எது வேண்டும் என்னால் எனக்கு கதம்போ பூயாசம் குந்தோவா யமுனா தட்டே, யமுனை கரையிலே ஒரு கதம்ப மரமாகவோ அல்லது குருந்த மரமாகவோ இருந்தால் அது போரும், எம்பெருமான் என் மீது ஏறுவான் இல்லையா, எம்பெருமானோடு ஒரு சம்பந்தம், கண்ணபிரானோடு ஒரு சம்பந்தம் எனக்கு கிடைக்கும். அதனால் இப்படிப்பட்ட ஜென்மங்களைத்தான் நான் ஆசைப்படுகிறேன் என்று எம்பெருமானோடு சம்பந்தமுடைய ஜென்மம், அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தத்தை அறிந்த ஜென்மம், அதுவே உத்கிருஷ்ட ஜென்மம் என்று அவ்விடத்திலே காட்டியிருக்கிறார். மேலே பல்வேறு மகான்கள், குறிப்பாக குலசேகர ஆழ்வார், ஆளவந்தார், அவர்களுடைய அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் அந்த சூத்திரத்திலே நாம் காணா நின்றோம். குலசேகர ஆழ்வார் அவர் என்ன பிரார்த்தித்தார், திருமலையிலே தனக்கு ஒரு வாசம் வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அது எப்படி இருக்க வேண்டும் என்னால், என்னவாக இருக்க வேண்டும்,
எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே, மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே, தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனே, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு திருமலையிலே எனக்கு வாசம் வேண்டும். எப்படிப்பட்ட ஜென்மமாக இருந்தாலும் பரவாயில்லை. உத்கிருஷ்ட ஜென்மம், அபகிருஷ்ட ஜென்மம் என்ன, உயர்ந்த பிறப்பு தாழ்ந்த பிறப்பு எல்லாம் எப்படி நாம் நிர்ணயிக்க கடவுது என்னால், எம்பெருமானோடு சம்பந்தமுடைய ஜென்மம் அது உத்கிருஷ்ட ஜென்மம், எம்பெருமானோடு சம்பந்தம் இல்லாத ஜென்மம் அது உயர்குடியிலே பிறந்திருந்தாலும் அது தாழ்ந்த ஜென்மம் என இவ்வளவே ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளை கொண்டு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி குலசேகர ஆழ்வார் பிரார்த்தித்தார். ஆளவந்தாரும் அதே ரீதியிலே அவர் என்ன பிரார்த்தித்தார் என்னால், பவனேஷ்வஸ்வபி கீட்ட ஜன்மமே தவதாசிய சுக ஏகசங்கினாம் பவனேஷு கீட்ட ஜன்மமே அப்பி அது இதரா வசதேஷு மாஸ்மபூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா. எனக்கு நான்முகனுடைய அந்த பதவி எனக்கு கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம். ஆனால் எனக்கு என்ன வேண்டும் என்னால், உன்னுடைய அடியவர் அவர் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்திலே ஒரு கிரகத்திலே ஒரு புழுவாக நான் பிறந்தாலும் அப்படி ஒரு பாகவத சம்பந்தத்தோடு ஒரு பிறப்பு வேண்டுமே தவிர, எனக்கு எம்பெருமானோட சம்பந்தம் இல்லாமல் பிரம்மாவா எனக்கு பதவி கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம் என்று ஆளவந்தார் காட்டியிருக்கிறார். அந்த விஷயங்களை எல்லாம் அடியொத்தி கூறத்தாழ்வானும் இங்கே என்ன தெரிவிக்கிறார் என்னால், நமக்கு எது உத்தேசியம், எம்பெருமானோடு சம்பந்தம், அந்த எம்பெருமானோடு சம்பந்தத்தை உணரக்கூடிய ஞானம் அதுதான் உத்தேசியம் என்பதை இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார். ரொம்ப எளிமையாக நாம் புரிந்து கொள்ளும் விதமாக அது காளியனுடைய தலையை, அதுக்கு மேலே கதம்ப மரத்தினுடைய உச்சியை என்னுடைய தலை மெச்சுகின்றது. ஏனென்றால் அவைகள் இரண்டுக்கும் தானே உன்னுடைய திருவடிகள் கிடைத்தன என்ன ரொம்ப அழகாக சமத்காரமாக வைத்து நாம் புரிந்து கொள்ளும்படியாக அந்த ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார். 111வது ஸ்லோகத்தை ஒருவாறு அனுபவித்தோம். அடுத்தது 112வது ஸ்லோகம். இது ரொம்ப எம்பெருமானை பார்த்து 3 கேள்விகள் ஆழ்வான் கேட்கிறார். எம்பெருமானால் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆழ்வான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயமாக எந்த சமயத்திலேயும் எம்பெருமானால் பதிலே சொல்ல முடியாது. என்ன கேள்வி கேட்கிறார் என்னால், நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணினாயே, எதற்காக பண்ணினாய்? சௌலபிய சௌசீல்யங்களை எல்லாம் காட்டுவதற்காகத்தான் பண்ணினாய். அதுவும் பரத்வத்தை எல்லாம் ஒழித்து கொண்டு வளர வேண்டும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று நாச்சியார் அருளி செய்திருக்கிறாளே, அதுபோல அப்படியெல்லாம் நீ பரத்வத்தை எல்லாம் மறைத்து கொண்டு சௌலபியத்தோடு ஆசிரித சுலபனாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த அவதாரம் எடுத்தாய். ஆமாம், அதற்காகத்தான் எடுத்தேன் எம்பெருமான் தெரிவிக்கிறான். அப்பா பதில் ஆழ்வான் மறுபடியும் கேள்வி கேட்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அவதாரத்திலே உன்னுடைய அந்த அதிமானுஷ கிருத்தியங்களையும் அவ்வப்போது வெளியிட்டாயே, அது ஏன்? ஒன்று நீ என்ன பண்ணியிருக்க வேண்டும், இந்த பரத்வத்தையே முழுவதுமாக வெளியிட்டிருக்க வேண்டும். இல்லை சௌலபியங்களை தான் நான் காட்டுவதற்காகத்தான் அவதாரம் எடுக்கிறேன் என்று சொன்னால் பரத்வத்தை நீ காட்டியே இருக்கக்கூடிய கூடாது. இருக்கும் பொழுது ஒரு திடீரென்று சௌலபியத்தை காட்டுகிறாய், திடீரென்று பரத்வத்தை காட்டுகிறாய். இது எந்த கோஷ்டியிலே நான் சேர்ப்பது? ஒன்று சௌலபியத்தையே முழுவதுமாக காட்டி உன்னுடைய அவதாரம் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்னால் பரத்வத்தையே முழுவதுமாக காட்டி இருந்திருக்க வேண்டும். இது பாதி அது பாதி என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று ஆழ்வான் இந்த ஸ்லோகத்திலே கேட்கிறார். கூகிதஸ்வ மகிமாபி சுந்தர வம்ரஜே கிமிதி சக்ரமாக்ரமீஹி சப்தராத்திர மததாச்ச கிம் கிரிம் பிருச்சதச்ச சுகிருத கிமக்ருதஹ சுந்தரஹ த்வம் கூகிதஸ்வ மகிமா அபிவ்ரஜே. அழகனே, திருமாலின் சோலை அழகனே, நீ என்ன பண்ணியிருக்கிறாய்? அந்த பிரஜ பூமியிலே கிமிதி சக்கரம் ஆக்கிரமீஹி, உன்னுடைய பெருமைகளையெல்லாம் ஒழித்து கொண்டு வளருவதற்காகத்தானே நீ திருவாய்ப்பாடிக்கு வந்தாய். ஆனால் வந்த இடத்திலே நீ என்ன பண்ணினாய்? சக்கரம் ஆக்கிரமீஹி. சக்கரஹா என்னால் இந்திரனுக்கு பெயர். அந்த இந்திரனோடு விரோதத்தை ஏற்படுத்தி கொண்டு அவனோடு அந்த இந்திரனை உன் மீது யுத்தம் செய்பவனாக நீ ஆக்கி கொண்டாய். இது எதற்காக போய் இந்திரனோடு நீ போனாய்? அவனோடு போருக்கு போனாய். போருக்கு போகவில்லை, அந்த இந்திரனுடைய ஒரு பிரசாதத்தை தடுத்து அவனை கல்மழையை பொழியும்படி நீதானே ஆக்கினாய். இது ஏன் என்று ஆழ்வார் அவனை பார்த்து கேட்கிறார். என்ன சரித்திரம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அங்கே அட்டு குவிசோத்து பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யடரும் அடங்க பொட்டத்துத்தி மாறி பகை புணர்த்த பொறுமா கடல் வண்ணன் பொருத்தமலை என்று பெரியாழ்வார் பாடுகிறார்.
அதுபோல அவர்கள் எல்லாம் என்ன பண்ணார்கள், இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அந்த கோப்பர்கள் இந்திரனுக்கென் ஆயர்கள் எடுத்த எழில் விழவில் பழநடைசை மந்திர விதியில் பூசண பெறாது. எத்தனையோ வருடங்களாக அவர்கள் பெரியவர்கள் காலத்திலிருந்து இதே பழக்கத்தை தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? பாசன நல்லன பண்டிகளால் புகப்பெய்த வதனையெல்லாம் வண்டி வண்டியாக பிரசாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் இந்திரனுக்கு படைக்கிறார்கள். ஏதோ இந்திரன் தான் நமக்கு மழையை கொடுக்கிறான், இந்திரனாலே தான் நாங்கள் எல்லாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த ஒரு நினைவிலேயே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு விழா ஒன்று எடுத்து அவர்கள் இந்திரனுக்கு பெரிய பெரிய பிரசாதங்கள் வண்டிகளிலே பிரசாதங்களை கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணினான், கண்ணபிரான் அந்த சமயத்தில் எதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டான். இல்லை, நமக்கு இந்திரன் தான் மழையை பொழிகிறான், அதனால் அவனுக்கு ஒரு நன்றி கடனாக இந்த உற்சவத்தை நடத்துகிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். கண்ணபிரான் சொன்னான், நன்றாக யோசித்து பாருங்கள், இந்திரனா மழையை பொழிவிக்கிறான், நம்முடைய ஆடுகள் மாடுகளுக்கெல்லாம் எங்கிருந்து ஜலம் வருகிறது? கோவர்தன மலையிலிருந்து தானே வருகிறது. நியாயமாக நீங்கள் உங்களுடைய பிரசாதங்களை எல்லாம் கோவர்தன மலைக்கு தானே படைக்க வேண்டும். இன்று முதல் கோவர்தன மலைக்கு படையுங்கள் என்று தெரிவித்தான். அங்கே ஆயர்கள் இடையர்கள் கண்ணனுடைய வார்த்தையை மீறி அறியாதவர்கள், கண்ணன் சொல்லிவிட்டான் என்று அப்படியே படைக்கல் ஆயினார்கள். கோவர்தனம் சாப்பிடுமா என்று கேட்டார்கள். நிச்சயம் சாப்பிடும், நீங்கள் எல்லாரும் அந்த பிரசாதங்களை அங்கே படைத்துவிட்டு ஒரு நிமிடம் கண்ணை மூடுங்கள், கோவர்தனம் சாப்பிடுவிடும் என்ன கண்ணன் சொன்னான். உடனே அப்படியே பண்ணினார்கள். கண்ணன் என்ன பண்ணான், அகம் கோவர்தனோஸ்மி என்று பிராணாயஸ்வாஹா அப்படின்னு சொன்னான். அடுத்த க்ஷணம் அந்த பிரசாதங்களை எல்லாம் காணும். அவனே அந்த கோவர்தனத்துக்கு அந்தர்யாமி அவன்தானே. நாம் எந்த தேவதைக்கு கொடுத்தாலும் அது அந்தர்யாமியான பகவானுக்கு தானே போய் சேருகிறது. அந்த கிரமத்திலே கண்ணனே அந்த அத்தனை பிரசாதங்களையும் உண்டு விட்டான், அமுது செய்து விட்டான். இந்திரன் பார்த்தான், நமக்கு வர வேண்டிய பிரசாதத்தை இந்த கண்ணன் தடுத்து விட்டானே என்று கல்மழை பொழியத் தொடங்கினான். உடனே கண்ணன் என்ன செய்தான், என்ன சொன்னான், இந்த கோவர்தனம் தான் உங்களை காப்பாற்றுகிறது என்று சொன்னானோ இல்லையோ, அந்த வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக கோவர்தனத்தையே எடுத்து குடையாக பிடித்து மழை வந்து 7 நாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன் எடுத்து மறித்த மலை என்று 7 நாள்கள் அந்த கோவர்தன மலையை கப்பாக மடித்து மணிநெடுந்தோள் காம்பாக கவித்த மலை என எம்பெருமான் அந்த கோவர்தன மலையே அவன் குடையாக பிடித்து இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் காப்பாற்றினான் என்கிற சரித்திரத்தை பார்க்கிறோம். அப்படி அவன் அந்த குடை பிடித்த காலத்திலே, கோவர்தனத்தை பிடித்த காலத்திலே வடிவேறு கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடித்தில வடிவேறு திருவுயிர் நொந்துமில மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம் என்று எப்படியான ஒரு விகாரமும் இல்லாமல் இந்த 7 நாள்கள் அப்படியே எம்பெருமான் அந்த கோவர்தன மலையை பிடித்து கொண்டிருந்தான் என்று புராணங்களிலே பார்க்கிறோம். இந்த விஷயத்தை நாம் பார்த்தால், இந்த விஷயத்தை எல்லாம் அனுபவிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அடியனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எம்பெருமான் விசேஷமான உற்சவங்கள் எல்லாம் கண்டு அவர் விசேஷமான உற்சவங்கள் எல்லாம் கண்டருள்கிறார். இப்போ உதாரணத்திற்கு கருட சேவை என்ற ஒரு உற்சவம். இந்த கருட சேவையிலே எம்பெருமான் எப்படி எழுந்தருளிருக்கிறார், ஒரு அதிகாலை ஒரு 4 மணி முதல் ஒரு 12 மணி வரை ஒரே மாதிரியாக ஒரே திருக்கோலத்திலே எழுந்தருளிருக்கிறார். நமக்கெல்லாம் என்ன தோன்றும், எம்பெருமான் எத்தனை நேரம் ஒரே திருக்கோலத்திலே இருப்பார், அவருக்கு கொஞ்சம் கை காலெல்லாம் வலிக்காதா, திருவடிகள் நோகாதா என்று நாம் நினைக்க தோன்றும். ஆனால் எம்பெருமான் விவாகத்தார காலத்திலே எப்படி இருந்திருக்கிறான் பாருங்கள். 7 நாள் எந்த வாட்டமும் இல்லாமல் அவன் அப்படியே இருந்திருக்கிறான். வடிவேறு திருவுயிர் நொந்துமில மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம் என்று விவாகத்தார காலத்திலேயே எந்த ஒரு வாட்டமும் இல்லாமல் ஒரே திருக்கோலத்திலே இருந்திருக்கிறான். மலையை எடுத்து பிடித்து விட்டால் அந்த சமயத்தில் ஒரு மணி காலம் ஆயிடுத்து, நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு போகிறேன், இல்லை வேற யாராவது பிடித்து கொள்ளுங்கள், எதுவுமே பண்ண முடியாதே. அவன் ஒருத்தனாலேத்தானே அந்த காரியத்தை பண்ண முடியும். அவனே தான் பிடித்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு வாரம் விடாமல் அவனே பிடித்து கொண்டிருந்தான். அப்படி ஒரு வாரம் மலையை பிடித்து கொண்டிருந்தவனாலே ஒரு 4-5 மணி காலம் ஒரே பொசிஷனில் அந்த ஒரே போஸ்டர்னு சொல்லுவான் ஆங்கிலத்தில், ஒரே மாதிரியாக உட்கார்ந்து கொள்வது என்பது அவனுக்கு என்ன பெரிய கட்டமா? அவன் சர்வசக்தன் என்பது இருக்கட்டும், ஆனால் இப்படியெல்லாம் அந்த ஒரு திருக்கோலத்திற்கு பின்னாடி இப்படியெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என ரொம்ப அழகாக அந்த ஒரு விஷயத்தையும் இங்கே தெரிவித்தேன். அப்படி அந்த 7 நாள் எம்பெருமான் கோவர்தன மலையை தாங்கி பிடித்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் ஆழ்வான் பார்த்து கேட்கிறான், கிமிதி சக்கரம் ஆக்கிரமீஹி, ஏன் நீ அந்த இந்திர பூஜையை தடுத்து இந்திரனை யுத்தம் செய்யும்படி ஆக்கி கொண்டாய்
இப்படி செய்தால் இந்திரனுக்கு கோபம் வரும் என்று உனக்கு தெரியுமா தெரியாதா? நன்றாக தெரியும். தெரிந்த பிற்பாடும் கூட நீ அதே காரியத்தை ஏன் செய்தாய் கண்ணா? இப்படி இந்த அவனுடைய பிரசாதத்தை நாம் பிடுங்கி கொண்டால் என்ன ஆகும்? உடனே அவனுக்கு பிரசாதம் கிடைக்கவில்லை என்று கோபம் வரும். கோபத்திலே ஏதாவது அவன் செய்வான் என்று உனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அப்படி தெரிந்திருந்தும் கூட அந்த காரியத்தை நீ ஏன் பண்ணா என்று அதை முதல் கேள்வியாக துவம் ரஜே கிமிதி சக்கரம் ஆக்கிரமீஹி என்று முதல் கேள்வியாக கேட்கிறார். அதுக்கு மேலே அடுத்த கேள்வியாக என்ன கேட்கிறார் என்னால், சப்தராத்திரம் அததாச்ச கிம்கிரிம் என்னது 7 நாள்கள் நீ என்ன பண்ணியிருக்கிறாய்? 7 நாள் வாடாதே வதங்காதே இந்த மலையை தாங்கி நின்றது எதனாலே என்று அந்த கேள்வி. சரி, இந்திரன் கல்மழை பொழிகிறான். உடனே கண்ணபிரான் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த இந்திரனை அன்றைக்கே வதம் செய்திருக்க வேண்டும். உனக்காகத்தானே நான் அவதாரமே பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாள் உன்னுடைய சாப்பாடை நான் பிடுங்கிக் கொண்டேன் என்பதற்காக என்னையே நீ எதிரிட்டு வருகிறாயா? ஆனால் அப்படி என்று சொல்லி அந்த இந்திரனை அன்றே முடித்திருக்க வேண்டும். ஆனால் நீ என்ன பண்ணாய்? ஏதோ அந்த இந்திரனை முடிப்பதற்கு சக்தியற்றவன் போலே நீ 7 நாள் அந்த இந்திரனுடைய அந்த கல்மழை ஓயும் வரை மலையே தாங்கிக் கொண்டிருந்தாயே, இது எதனால் என்று 2வது கேள்வியாக இதை கேட்கிறார். அடுத்தது 3வது கேள்வி, இன்னும் பெரிய கேள்வியாக பார்த்து கேட்கிறார். பிருச்சதஸ்ச சுகிருதா கிம் அக்ருதா. உன்னை பார்த்து எல்லாரும் என்ன கேட்டார்கள்? அந்த 7 நாள் எம்பெருமான் கோவர்தனத்தை மலையாக பிடித்தான் கண்ணபிரான். அந்த சமயத்திலே கோபர்கள் எல்லாம் என்ன பார்த்து அவனை பார்த்து கேட்டார்கள், ஐயோ சாதாரண மனிதனாலே இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்யவே முடியாதே. 7 நாள் இவன் இதை அப்படியே பிடிச்சுட்டு இருக்கானே, இவன் சாதாரண மனிதனே அன்று. இவன் எப்படிப்பட்டவன்? தேவோவா தானவோவா யக்ஷோவா துவம் யக்ஷோவா கந்தர்வ ஏவவா என்று அவர்கள் கேட்டார்கள். நீ யாரு? நீ தேவனா தானவனா யக்ஷனா கந்தர்வனா? சாதாரண மனிதனாலே இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்யவே முடியாதே என்று அவர்கள் கேட்டார்கள். உடனே அவர்களை பார்த்து கண்ணபிரான் என்ன பதில் சொன்னான்? அழகாக அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், க்ஷணம் பூத்வா த்வசௌ தூஷ்ணீம் கிஞ்சித் பிரணயரோஷவான் என்ன அங்கே என்ன சொன்னான் எம்பெருமான்? ஒரு நிமிடம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு, அந்த கேள்வியை கேட்ட உடனே கண்ணபிரானுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே தூஷ்டீம், அவன் வாய் தரவாமல் அவன் பேசாமல் இருந்தான். இருந்த பிற்பாடு அவன் ஒரு நிமிஷம் கழித்து கோபத்தோடு அவன் பதில் சொன்னான். ரொம்ப சீத்தத்தோடு என்ன சொன்னான்? அகம்போ பாந்தவோ ஜாதா நாகம் தேவா நாகம் கந்தர்வா நாகம் யக்ஷகா என்று என்னை தேவன் என்று நினைக்காதீர்கள், என்னை கந்தர்வன் என்று நினைக்காதீர்கள், யக்ஷன் என்று நினைக்காதீர்கள். நான் உங்களிலே ஒருவன், இடையர்களிலே கடை கட்ட மடையன் நான். உங்களிலே ஒருத்தனை போய் இப்படி நீங்கள் கேட்கலாமா என்று அந்த தேவத்வத்தை அவன் மீது ஏறிட்டு சொன்னவுடனே அவனுக்கு அப்படியே கோபம் வந்து விட்டது கண்ணனுக்கு. அதைத்தான் நம்முடைய ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையில் எப்படி அனுபவித்தாள்? உந்தன்னை சிறுபேரடைத்தனவும். அங்கேயும் கண்ணபிரானுக்கு கோபம் வந்து விட்டது. முதலிலே அந்த கோவர்தன மலையை பிடித்த பொழுது அவர்கள் எல்லாரும் தேவோவா என்று சொன்னார்கள். உடனே கண்ணபிரானுக்கு கோபம் வந்து விட்டது. ஆண்டாளும் திருப்பாவை நெடுகிலும் நாராயணனே நமக்கே பறை தருவான், பார்க்கடலுள் பையத்து என்ன பரமன் என்று பெரிய பெரிய பேரையெல்லாம் அவனுக்கு சொல்லி கொண்டு வந்தாள். எம்பெருமானுடைய அந்த பரத்வத்தை குறிக்கக்கூடிய திருநாமங்களை சொல்லி கொண்டு வந்தாள். ஆனால் அந்த திருநாமங்களை எல்லாம் கேட்டு கண்ணபிரானுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் விட்டு இங்கே திருவாய்ப்பாடியிலே இருக்கும் பொழுது அந்த பேரை நீங்கள் சொல்கிறீர்களே என்று சொன்னான். உடனே ஆண்டாள் அதை புரிந்து கொண்டு அங்கே என்ன பண்ணாள்? உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே என்று சொன்னாள். அதற்கு மேலே கோவிந்தா 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 என்று அவன் மிக மிக உகந்த திருநாமமான அந்த கோவிந்த நாமத்தையே சொல்லி திருப்பாவையை தலை கட்டினாள் என்று பார்க்கிறோமே. இப்போ எம்பெருமானுக்கு எது திருவுள்ளம் என்னால் அவனுடைய பரத்துவத்தை எல்லாம் நான் சொன்னால் அவனுக்கு அதில் சந்தோஷமே ஏற்படாது. அவனோட சௌலபியத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா இப்படித்தான் அவன் அப்பொழுதுதான் அவன் சந்தோஷப்படுவான் என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலேயும் அந்த தேவத்துவமும் நிந்தையானவனுக்கு என்று ஆச்சாரிய ஹதயத்திலே காட்டுகிறார் நாயனார். அவனை பார்த்து நீ தேவனா என்று கேட்டவுடனே அவனுக்கு கோபமே வந்துவிட்டது. ஏன் என்னை நிந்திக்கிறீர்கள், என்னை ஏன் நீங்கள் வைகிறீர்கள் என்று கேட்கும் அளவுக்கு அவனுக்கு கோபம் வந்துவிட்டது என்று பார்க்கிறோம். நான் உங்களிலே ஒருத்தன் என்று சொன்னானே என்று இப்படி அந்த விஷயத்தை இங்கே நினைவு கூறுகிறார். அப்போ ஏன் அவர்கள் உன்னை என்ன கேட்டு விட்டார்கள்? நீ தேவனா தானவனா கந்தர்வனா என்று கேட்டார்கள். அதற்காக நீ ஏன் கோபப்பட்டாய்? நீ பரத்துவத்தை காட்டினாய், அதனால் அவர்கள் கேட்டார்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று ஆழ்வான் எம்பெருமானை கண்ணபிரானை பார்த்து கேட்கிறார். ஆக 3 கேள்விகள்
இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் கேட்கிறார். முதல் கேள்வி என்னவென்றால், உன்னுடைய பெருமைகளை எல்லாம் நீ ஒழித்து கொண்டு வளர்கின்ற சமயத்திலே ஏன் இந்திரனோடு போரிடப் போனாய், அதாவது இந்திரனை எதிர்த்து கொண்டாய்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அப்படி இந்திரன் உன் மீது கல்மழை பொழியும் பொழுது அவனை நீ முடிக்காமல் ஒன்றுமே கையிலாகாதவன் போல் 7 நாள் ஏன் பொறுமையாக இருந்தாய்? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, அப்படி நீ செய்த அந்த பெரிய செயல்களை பார்த்து அவர்கள் எல்லாரும் என்ன கேட்டார்கள்? நீ தேவனா என்று ஒரு வார்த்தை கேட்டுவிட்டார்கள். அவர்கள் மீது நீ கோபப்பட்டது ஏனோ என்று 3 கேள்விகள் கேட்கிறார்கள். 3 கேள்விகளுக்கும் ரொம்ப ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக சமாதானம் அருளி செய்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த இந்த சுந்தரபாகஸ்தவத்தை இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது காஞ்சி சுவாமியினுடைய வியாக்கியானத்தினுடைய துணை கொண்டுதான். அந்த காஞ்சி சுவாமி இந்த 3 கேள்வியும் தாமே எழுதி அதற்குண்டான விடைகளையும் ரொம்ப அழகாக ரொம்ப விரிவாக இங்கே அருளி செய்திருக்கிறார். அது ரொம்ப பொதுவாக நம்முடைய அந்த ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்களிலே இந்த சமாதானங்கள் எல்லாம் காண கிடைக்கிறது. அதையெல்லாம் தொகுத்து இங்கே எழுதியிருக்கிறார். முதல் கேள்வி, அவன் ஏன் இந்திரனுடைய அதாவது தன்னுடைய ஊரிலே இந்திர பூஜையை ஏன் தடுத்தான் என்றால், தான் இருக்கின்ற ஊரிலே ஒரு தேவதைக்கு மற்றொரு தேவதைக்கு ஆராதனமா, அதை என்னால் சகிக்கவே முடியாது. எம்பெருமானுக்கு இந்த எம்பெருமானையும் மற்றொரு தேவதையும் சமமாக சொன்னால் அது பெரிய ஒரு பாவம் என்று கைசிக புராணத்திலேயும் நாம் பார்க்கிறோமே. அப்படி தான் இருக்கக்கூடிய ஊரிலே அவனுடைய ரொம்ப அல்பமான ஒரு தேவதையான மற்றொரு இந்திரன் என்கிற தேவதைக்கு ஆராதனையா, அது பண்ணவே கூடாது. எம்பெருமான் பல்வேறு தேவதைகளை குறித்து நாம் ஆராதனை பண்ணுகிறோம் என்னால் எந்த எண்ணத்தோடு பண்ணுகிறோம்? அத்தனை தேவதைகளும் எம்பெருமானுடைய சரீரங்கள் என்று நினைத்துதானே நாம் அந்த தேவதைகளுக்கு ஆராதனை பண்ணுகிறோம். நாள்தோறும் நாம் வருணனை குறித்து ஆராதனை பண்ணுகிறோம். சந்தியாவந்தனங்களிலே எல்லாம் என்ன ஒரு அபிப்பிராயத்திலே பண்ணுகிறோம் என்னால் அத்தனை தேவதைகளும் எம்பெருமானுடைய சரீரங்கள். ஆகாஷாத் பதித்தம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி என்று அதை நினைவிலே கொண்டுதான் பண்ணுகிறோம். ஆனால் அப்படி நினைவில்லாமல் ஒரு தேவதையே பலனடிக்கக்கூடியது என்று நினைத்து ஒருத்தர் பண்ணானால் அதை எம்பெருமான் சகித்து கொள்ளவே மாட்டான். அதனால தான் இருந்த ஊரிலே மற்றொரு தேவதைக்கு பூஜை என்னால் அதை அவன் தடுத்து விட்டான் என்பது முதல் கேள்வியினுடைய விடை. இரண்டாவது கேள்வியிற்கு என்ன விடை? அப்படி இந்திரன் முன் மீது கல்மழை பொழிந்த போது அவனுடைய தலையறிந்து புகழாமல் நீ 7 நாள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாயே ஏன் என்று இரண்டாவது கேள்வி. அதற்கு என்ன சமாதானம் என்னால், அது திருப்பாவையிலேயே நாம் ரொம்ப அழகாக அதற்கு சமாதானத்தை பார்க்கிறோம். குன்று குடையா விடுத்தாய் குணம் போத்தி என்ன, அந்த இடத்துல குணத்திற்கு பல்லாண்டு என்று நாச்சியார் பாடுகிறார். குணம் என்னால் என்ன குணம் என்னால் அவனை மன்னித்த அந்த பெருங்குணம். நியாயமாக இந்த அவதாரம் எடுத்ததே இந்திரனுக்காகத்தான், தேவர்களுக்காகத்தான். அப்படிப்பட்ட தேவர்களே அவனை எதிர்த்து வரும்பொழுது என்ன செய்திருக்க வேண்டும்? உங்களுக்காகத்தானே நான் இந்த அவதாரம் எடுத்தேன், என்னையே நீங்கள் எதிர்கிறீர்களா, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று அவதாரத்தை தலை கட்டி கொண்டு போயிருக்க வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணாமல், இல்லை என்றால் அந்த இந்திரனுடைய கழுத்தை அறுத்திருக்க வேண்டும். அப்படியெல்லாம் பண்ணாமல் சரி அவன் ஓயும் வரை செய்யட்டும், அவன் எவ்வளவு நாள் கல்மழையை பொழிகிறானோ அவ்வளவு நாள் பொழியட்டும், அவனிடத்திலே கற்கள் எவ்வளவு நாள் இருக்கின்றனவோ அவ்வளவு நாள் பொழிய போகிறான், கற்களுடைய இந்த ஸ்டாக் தீர்ந்து விட்டதானால் அவனே நிறுத்தி கொள்ளப் போகிறான் என்று அவன் ரொம்ப அழகாக அந்த இந்திரனை மன்னித்து விட்ட அந்த பெருங்குணத்துக்கு பல்லாண்டு. அழகாக ஒரு உதாரணமாக கூட காட்டுவார்கள். ஒரு தாய் இருக்கிறாள், அந்த தாய்க்கு 2 குழந்தைகள். அது 2 எப்படி குழந்தைகள் என்னால் ரொம்ப அடுத்தடுத்து ஒரு வருடத்திற்குள்ளாக பிறந்த குழந்தைகள். அவள் என்ன பண்ணுகிறாள்? இந்த 2வது குழந்தைக்கே அதிகமாக, அந்த 2வது குழந்தையே அதிகமாக பார்த்து கொண்டு அதற்கு பாலூட்டி கொண்டிருக்கிறாள். இந்த பெரிய குழந்தை அதுவும் சின்ன குழந்தை தான், அதுக்கும் ரொம்ப இன்னும் வளரல. ஐயோ நம்ம விட்டுட்டாலே தாய் என்று கோபமாக இந்த தாயின் முதுகிலே போய் அடிக்கிறது அந்த குழந்தை. உடனே தாய் என்ன நினைப்பாள்? அது தன்னுடைய குழந்தை தான், ஏதோ பாவம் அதுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாலை இந்த குழந்தை குடித்து விட்டதே என்று அந்த கோபத்தினாலே அடிக்கிறது. கை ஓய்ந்தால் அதுவே நின்று விட போகிறது என்று விட்டு விடுவாள் அல்லவா அந்த தாய். அதுபோல எம்பெருமான் என்ன நினைத்தான்? கண்ணபிரான் ஏதோ அவனிடத்திலே கற்கள் இருக்கிற வரைக்கும் அவன் மழை பொழியட்டும், அது தீர்ந்து விட்டதானால் ஓய்ந்து போய் அவனே போய்விடப் போகிறான் என்று அவனை மன்னித்து விட்டானே, அந்த பெருங்குணம் இங்கே நாம் நினைக்கத்தக்கது. ஆங்கிலத்திலே பொதுவாக சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள்? மனிதருக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், இந்த காட் கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். கடவுள் இருக்கிறாரே நிறைய கொடுப்பார், அதுக்கு மேலே ஃபர்கிவ்ஸ் நாம் பண்ணக்கூடிய பிழைகளை எல்லாம் மன்னித்து விடுவார் என்று சொல்லுவார்கள்.
சரியா? மனிதனுக்கு என்ன குணம் அப்படின்னு கேட்டால், மேன் கெட்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாவற்றையும் வாங்கி கொள்வான், ஆனால் வாங்கி கொண்ட பிற்பாடு கொடுத்தவரிடத்திலே நன்றி இல்லாமல் மறந்து விடுவான். இது மனிதனுடைய சுபாவம் இப்படி இருக்கிறது. கடவுளுடைய சுபாவம் அப்படி கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ். எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? இந்திரனுக்காகத்தான் இத்தனையும் பண்ணுகிறான். இந்திரனுக்கு ஒரு ராஜ்யம் போயிடுத்துன்னா அவன் மகாபலியாக அவதரிக்கிறான். இந்திரனுக்கு ஐஸ்வர்யம் போயிடுத்துன்னா திருப்பார்கடலை கிடைக்கிறான். ஆனால் அந்த இந்திரன் ஒரு நாள் ஒரு வாய் சாப்பாட்டிற்காக கண்ணனோடு எம்பெருமானோடு அவன் யுத்தோன்முகனாக வந்தான் என்று சொன்னால், அவன் எவ்வளவு பெரிய அந்த மேன் கெட்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஸ்ன்றதுக்கு சரியான உதாரணம் இந்திரன். அவன் மேன் இல்லை, அவன் தேவன் தான். இருந்தாலும் அந்த ஒரு குணத்துக்கு சரியான உதாரணம் அந்த இந்திரன். அந்த சமயத்திலே அவனை வதம் பண்ண வேண்டியிருக்க கண்ணபிரான் என்ன பண்ணிவிட்டான்? அவனை மன்னித்து விட்டானே ஒரு பெருங்குணத்தோடு. இப்போ காட் கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ் ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. இந்த ஒரு சரித்திரத்திலேயே இந்த மனிதனுக்கும் கடவுளுக்கும் உண்டான அந்த வித்தியாசத்தை நாம் ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ளலாம். ஆக இரண்டாவது கேள்விக்கு விடையாக இதை காட்டியிருக்கிறார் காஞ்சி சுவாமி. மூன்றாவது கேள்விக்கு என்ன விடை என்னால் ஆண்டாள் நாச்சியார் ஏற்கனவே காட்டிவிட்டாள். உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே. அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த பரமதத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் உங்களோடு சேர்ந்து இடையர்களிலே கடைகட்ட மடையனாய் வாழ வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். என்னை பார்த்து நீ தேவனா என்று கேட்டால் அது எனக்கு பிடிக்காது. எனக்கு அப்படிப்பட்ட அந்த தேவத்துவம் என்பது எனக்கு அப்படியே நீங்கள் என்னை நிந்திக்கிறார் போல இருக்கிறது என்று அதனாலே தான் சீற்றம் கொண்டான். அந்த உங்களிலே உனக்கு கையாளாய் உன் இசைவு பார்த்து உன் தோஷங்களை போக்கியமாக கொண்டு என்று அப்படி உனக்கு அடியவன், அதாவது ஒரு அடியவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்கும்படி என்னை ஆக்கி கொண்டு நான் இருக்கும் பொழுது என்னை தூக்கி நீங்கள் ஏதோ தேவன் என்று ரொம்ப தள்ளி வைக்கிறீர்களே, இப்படிப்பட்ட வார்த்தையினாலே எனக்கு கோபம்தான் ஏற்படும் என்று அப்படி தெரிவித்து விட்டான் அந்த இடத்துல. ஆக 3 கேள்விகள் ஆழ்வான் இங்கே கேட்கிறார். அந்த ஆழ்வான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களை எல்லாம் பல்வேறு இடங்களிலே பூர்வாச்சாரியர்கள் சாதித்த பதில்களை எல்லாம் தொகுத்து காஞ்சி சுவாமி ரொம்ப அழகாக இந்த இடத்துல நமக்கு காட்டியிருக்கிறார். ரொம்ப அழகான நமக்கு இந்த இப்படிப்பட்ட சந்தேகங்களை எல்லாம் தெளிவிக்கக்கூடிய ஒரு இடமாய் இந்த ஒரு ஸ்லோகம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். இது 111வது ஸ்லோகம். அடுத்தது 112வது ஸ்லோகத்தை இப்பொழுது அனுபவித்தோம். அடுத்தது 113வது ஸ்லோகம். இதிலே அந்த கண்ணபிரானுடைய வேணுகானம், இந்த வேணுகானத்திலே மரங்கள் என்ன மலைகள் என்ன எல்லாம் உருகினபடியை பேசி ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். அந்த வேணுகானத்தின் பொழுது இந்த மரங்கள் என்ன மலைகள் என்ன எல்லாம் எப்படியெல்லாம் அனுபவித்தன, எப்படி நான் சொல்லுவது என்று வாய்க்கொண்டு வர்ணிப்பது என்று பேசி அதை அனுபவிக்கிறார் இந்த 113வது ஸ்லோகத்திலே. ஏ நந்தநந்தன சுசுந்தர சுந்தராஹ்வ பிருந்தாவனே விகரதஸ்தவ வல்லவீபிஹி வேணுத்வனி ஸ்ரவணதஸ்தருபிஸ்ததா வை சக்ராவபில் ஜது விலாய மகோவிலில்யே. ஹே நந்தநந்தன சுசுந்தர சுந்தராஹ்வ. நந்தநந்தன, நந்தன் என்னால் நந்தகோபன். அந்த நந்தநந்தன என்னால் நந்தனுக்கு ஆனந்தத்தை விடுவிப்பதற்காக அவனுடைய பிள்ளையாய் தோன்றியவனே நந்தநந்தன. சுசுந்தர திருமாலிருஞ்சோலை அழகரே. சுந்தராஹ்வ அந்த அழகை உடையவனே, அழகன் என்றே பெயர் பெற்றவனே. எத்தனையோ எம்பெருமான்கள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் அழகன் என்று பெயர் வந்ததா என்னால் இவனுக்கு தான் அழகன் என்று அதுவே லட்சணமாக அவனுக்கு ஒரு பெயராகவே அமைந்தது என்று பார்க்கிறோம். அப்படி அந்த சுசுந்தர சுந்தராஹ்வ ததா பிருந்தாவனே வல்லவீபி சக விகரதஸ்தவ. முன்பு ஒரு காலத்திலே இந்த பிருந்தாவனத்திலே 1000 மங்கைகளோடு அந்த லீலாரசம் அனுபவிக்க நின்ற அந்த லீலாரசத்தை அனுபவிப்பதற்காக சென்றீரே. அந்த சமயத்திலே வேணுத்வனி ஸ்ரவணதா உம்முடைய அந்த குழலூதும் இசையை கேட்டதனாலே சக்ராவபிஹி தருபிஹி ஜதுவிலாயம் விலில்யே அஹோ. கிராவாபிஹி என்னால் கற்கள், கிராவம் என்னால் கல், இல்லை சின்ன சின்ன மலைகள் குன்றுகள், அவைகளெல்லாம் உருகிவிட்டன. கண்ணபிரானுடைய வேணுகானத்தை கேட்டு மலைகளும் கற்களும் உருகிவிட்டன. தருபிஹி மரங்கள் எல்லாம் உருகிவிட்டன. என்ன தீயோடுடன் சேர் மெழுகாய் உருகுமா போலே அவைகளெல்லாம் உருகினவே, இது எங்கனே எங்கனே என்று கேட்டு இந்த பாசுரத்திலே ஆச்சரியப்படுகிறார் ஆழ்வான். இந்த குழலூதும் கண்ணபிரான் குழலூதுகின்ற அந்த ஒரு அனுபவத்தை பெரியாழ்வார் ரொம்ப பறக்க செய்திருக்கிறார்.
நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள் இதோர் அற்புதம் கேளீர், தூவலம் புரிவுடைய திருமால் தூயவாயில் குழலோச வழியே என்ன ஒரு பதிகம். 3ஆம் பத்திலே இருக்கக்கூடிய 6வது பதிகம். இந்த குழலூதுவதை அனுபவிப்பதற்காகவே அங்கே பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். அங்கே கண்ணபிரான் குழல் ஊதும் பொழுது என்னவெல்லாம் ஆயிற்று. இந்த கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிறுக்கண் குழலூதின போது மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசி அரவர் வெள்கி மயங்கி வானகம்படியில் வாய்திர பின்னி ஆடல் பாடலவை மாறினர் தாமே. என்ன அங்கே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன, இங்கே இருக்கக்கூடிய கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகலிப்ப எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போய் இந்த கண்ணபிரானுடைய குழல் ஊதுகின்ற அந்த ஓசையை கேட்டவுடனே, அந்த ஒரு வேணுகானத்தை கேட்டவுடனே ரொம்ப ஆனந்தப்பட்டார்கள். மனிதர்கள் மட்டுமா ஆனந்தப்பட்டார்கள்? இல்லை இல்லை, மருண்டு மான்கரங்கள் மேய்க மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர. பெரிய மான் கூட்டங்கள் எல்லாம் மேய்வதை மறந்து ஏற்கனவே மேய்ந்த புற்களையும் அவைகள் உண்ணாமல் அப்படியே கடைவாய் வழியாக வழிந்து சோறுகின்றன. 2 பாடும் துலுங்கா புடபெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. அப்படியே சித்திரத்தை வரைந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு ஆடாமல் அசையாமல் அத்தனை மிருகங்களும், ஒரு காட்டினுடைய படத்தை வரைந்தால் நிறைய மரங்களை எல்லாம் வரைந்து பெரிய மிருகங்கள் மான்களை எல்லாம் வரைவார்களே, அப்போ அந்த சித்திரம் ஏதாவது ஆடுமான்னு அதுபோல ஸ்தம்பித்து நின்று விட்டன மான்கள். ஏன்னா அது ஒரு பாசுரத்திலே தெரிவித்தார். கடைசியாக மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ன நின்ன பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. ஏன்னா அந்த பதிகத்தை முடிக்கும் பொழுது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அப்படியே மது பெருகா நின்றன. மலர்கள் வீழும், அத்தனை மரங்களும் அந்த மலர்களை எல்லாம் அப்படியே உதிர்த்தன. மொத்த மரங்களும் மொத்த புஷ்பங்களும் கீழே விழுந்து விட்டன. அதுக்கு மேலே மலர்கள் விழும் வளர் கொம்புகள் தாழும், பெருசாய் உயர்ந்திருக்கக்கூடிய மூங்கில் முதலான அந்த மரங்கள் எல்லாம் அப்படியே கண்ணபிரானுடைய குடலோசையை கேட்டு எல்லாம் அப்படியே தாழ்ந்து விட்டன. இறங்கும் எல்லாம் அப்படியே ரொம்ப ஒரு எல்லாமே அந்த மரங்கள் என்ன, இது என்ன, மலைகள் என்ன, எல்லாம் வந்து அப்படியே உருகி விட்டன. அதற்கு மேலே இறங்கும் கூம்பும், ஒவ்வொரு மரமும் அப்படியே கைகூப்புறா போலே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து எம்பெருமானுடைய அந்த அனுபவத்தை செய்கின்றன. என்ன பெரியாழ்வார் பாடினாரே, அதையெல்லாம் அப்படியே கருத்திலே கொண்டு இங்கே சக்ராவபில் ஜதுவிலாய மகோ பிலில்யே என்று மலைகள் என்ன, மரங்கள் என்ன, எல்லாம் உருகிவிட்டனவே, இது எங்கனே என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த பாசுரத்திலே, இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். 113வது ஸ்லோகம். அடுத்தது 114வது ஸ்லோகம். வேணுகானம்னு சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் இந்த ராசக்கிரீடை என்கிற விஷயம். வேணுகானம் என்று சொன்னாலே அந்த கோபிமார்களுக்கு அத்தனை ஆசை. அத்தனை பேரும் சேர்ந்து வந்து விடுவார்கள் பிருந்தாவனத்திற்கு. பிருந்தாவனத்திற்கு வந்தால் அத்தனை பேரும் என்ன எதிர்பார்ப்பார்கள்? கண்ணன் என்னோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அத்தனை பேருக்கும் ஒரே கண்ணன் எப்படி போகிறோம்? உடனே கண்ணன் என்ன பண்ணுவான்? எத்தனை கோபிகைகள் இருக்கிறார்களோ அத்தனை உருவங்களை எடுத்துக்கொள்வான். 1000 கோபிகள் என்னால் 1000 கண்ணன், 200 கோபிகள் என்னால் 200 கண்ணன் என்று அப்படி உருவம் எடுத்துக்கொள்வான். எடுத்துக்கொண்டு கோபிகள் என்ன ஆசைப்பட்டார்கள்? என் பக்கத்திலே கண்ணன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் கண்ணன் என்ன செய்து விட்டான் என்னால் ஒவ்வொரு கோபிகைக்கும் 2 கண்ணன்களை கொடுத்து விட்டான். அதாவது அந்த ராசக்கிரீடை என்னால் அது வட்டமாக அப்படியே நின்று கொள்ள வேண்டியது. ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை. இன்னும் 1000 கோபிகைகள் இருந்தால் 1000 கிருஷ்ணர்கள் அங்கே இருப்பார்கள். கோபிகைக்கு 2 பக்கத்திலேயும் ஒரு கண்ணன் இருப்பான். இந்த பக்கம் ஒரு கண்ணன் இருப்பான், அந்த பக்கம் ஒரு கண்ணன் இருப்பான். கண்ணனுக்கு 2 பக்கத்திலேயும் கோபிகைகள் இருப்பார்கள். இங்கே ஒரு கோபிகை, அங்கே ஒரு கோபிகை. அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் சாந்தரே ரங்கனா என்று சொல்கிறா போலே கண்ணனுக்கு இருபுறமும் கோபிகைகள், கோபிகைக்கு இருபுறமும் கண்ணன் என்று இப்படி இந்த ராசக்கிரீடை இப்படி அவர்கள் நாட்டியம் ஆடுவார்கள். நாட்டியம் ஆடும் பொழுது அதற்கு ஏதாவது ஒரு பாட்டு வேண்டாமா? அதுக்கு என்ன பாட்டு என்னால் அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே நடுவாக கண்ணனே இருந்து கொண்டு வேணுகானம் வாசிப்பான். இது மற்ற சம்பிரதாயங்களில் என்ன சொல்லுவார்கள் என்னால் கண்ணனும் ராதையும் அங்கே இருப்பார்கள், கோபிகள் எல்லாரும் ராசக்கிரீடை செய்வார்கள் என்று இப்படி சொல்லுவார்கள். நம்முடைய சம்பிரதாயத்திலே கண்ணன் அங்கே இருந்து கொண்டு அவன் புல்லாங்குழல் வாசிப்பான். அப்படி வாசிக்கின்ற அந்த ஒரு இசையை கேட்டு இவர்கள் அத்தனை பேரும் ஆடுவார்கள். இந்த 1000 கண்ணன்
1000 கோபிகைகள் ஒருத்தரோடு ஒருத்தர் கையை கோர்த்து கொண்டு அப்படி அந்த ரொம்ப பெரிய ஆனந்தமாக அந்த ராசக்கிரீடையை ஆடுவார்கள். அப்படி அந்த ராசக்கிரீடை நடக்கும் பொழுது அவர்களுடைய திருவுள்ளம், உன்னுடைய திருவுள்ளமும் எப்படி இருந்தது என்று இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் கேட்கிறார். காயங்காயம் வனகிரிபதே त्वं हि बृन्दावनान्तः गोपी सन्दैर् विहरसि यदा सुन्दरव्यूढबाहो रासारम्भोत्सव बहुविध प्रेम सीमन्तिनीनां चेतश्चेतश्चव तव चतुतदा காம்தசாம் அன்வபூதாம். அந்த ராசக்கிரீடை பண்ணும் பொழுது, ஹே வனகிரிபதே சுந்தர வியூடபாஹோ, திருமாலிருஞ்சோலைக்கு அதிபதியான சுந்தர தோளுடைய அழகனே, தம் பிருந்தாவனாந்தா காயங்காயம் கோபீசங்கை சக யதா விகரசி, தேவரீர் அந்த பிருந்தாவனத்திலே வேணுகானத்தை அடுத்தடுத்து செய்து கோபிகள் திரளோடு லீலாரசம் கொண்டாடின காலத்திலே என்று காட்டுகிறார். இந்த பிருந்தாவனத்திலே கோபிகைகளோடு லீலாரசம் அனுபவிக்கின்ற காலத்திலே ராசாரம்போத்சவ, ராசாரம்போத்சவ என்னால் அது ராசக்கிரீடை, அந்த உற்சவத்திலே பகுவித பிரேம சீமந்தினி நாம் சேதஹா சேதஹா ததா காம்தசாம் அன்வபூதாம் என்ன அந்த ராசக்கிரீடை பண்ணுகின்ற காலத்திலே, அது தமிழிலே குறவை கூத்து என்று சொல்லுகிறோம். அந்த குறவை கூத்தை நீ பண்ணி கொண்டிருந்த காலத்திலே ஆட்சியர்களுக்குண்டான பிரேமம் அது எப்படி இருந்தது, உனக்கு ஏற்பட்டிருந்த ஆனம் அது எப்படி இருந்தது, காம்தசாம் அது எப்படி இருந்தது, இது எப்படி இருந்தது என்று அவர்கள் அந்த அந்த விஷயத்தை எனக்கு சொல்ல வேண்டும் என்று ஆழ்வான் இந்த ஸ்லோகத்திலே கேட்கிறார். இந்த ராசக்கிரீடை என்று நினைக்கும் பொழுதே நம்ம எப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு இதை நாம் எங்கே பார்க்க முடியும் என்று நமக்கு தோன்றும். அதாவது முழுவதும் கண்ணன், நடுவிலே கோபிகை, என்ன இந்த ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், இப்படிப்பட்ட நிலைமையை நாம் எங்கே பார்க்க முடியும் என்னால் அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக நாம் அனுபவிக்க முடியாது. ஆனால் அதை போல ஒரு அனுபவம் இப்போ திருக்கோயில்களிலே எம்பெருமான் கண்ணாடியரிலே எழுந்தருளிருக்கிறார். அங்கே போய் நாம் சேவிக்கிறோம். அதாவது ஒரு ஒரு அலபிய லாபமாக இந்த கண்ணாடியரையிலே நாம் போகின்ற சமயத்திலே அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவர் அப்படி சற்று அப்படி வெளியில் வந்தாரானால் அந்த கண்ணாடியரில் யார் இருப்பா, எம்பெருமான் எழுந்தருளிருப்பார், கூட நாம் இருப்போம். அங்கே ஒரு நூற்றுக்கணக்கான கண்ணாடி சுற்றி எம்பெருமானை சுற்றி இருக்கும். அந்த சமயத்திலே பார்த்தால் எல்லா கண்ணாடிகளிலையும் எப்படி இருக்குன்னா எம்பெருமானும் நாமும் மட்டும் தெரியும். எல்லா கண்ணாடிகளிலேயும் ஒரு 100 கண்ணாடி இருந்தால் அங்கே எம்பெருமான் 100 இதிலே தெரிவார்கள், 100 கண்ணாடியிலேயும் 100 ரூபத்திலே தெரிவார். நாமும் எப்படி இருப்போம்னா ஒரு எம்பெருமானோடும் நாமும் இருப்போம். நடுவிலே பார்த்தால் இந்த உண்மையான இந்த கண்ணாடியில் பார்க்கக்கூடிய எம்பெருமான்கள் நிழல், ஆனால் உண்மையான எம்பெருமானும் நடுவில் இருப்பார். அது ஒரு ராசக்கிரீடை உற்சவம் போலே. அங்கே நாம் நாட்டியம் ஆட முடியுமா, இங்கே இது கேட்குமா அப்படின்னா அதெல்லாம் நான் மனசில் நினைத்து கொள்ள வேண்டியது தான். ஓரளவுக்கு அந்த ஒரு அனுபவம் கிடைக்க வேண்டுமானால் கண்ணாடி அறைகளிலே போய் எம்பெருமானை சேவிக்கும் பொழுது அர்ச்சகர் இருந்தால் இருக்கட்டுமே, சுவாமி அர்ச்சகர் வெளியில் போனால் தான் இந்த அனுபவம் கிடைக்குமான்னு கேட்க வேண்டாம். சுவாமி அர்ச்சகர் சுவாமி இருந்தால் தான் இருக்கட்டுமே, என்ன தப்பு. அப்படி எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறார். நாம் இங்கே இருக்கிறோம் கண்ணாடிகளை சேவிக்கும் பொழுது அந்த ராசக்கிரீடை அனுபவத்தை நிச்சயமாக நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த அனுபவம் உங்களிலே பலருக்கு ஏற்பட்டிருக்கும். இது வரைக்கும் ஏற்படவில்லை என்னால் அடுத்த முறை கண்ணாடி அறையிலே எம்பெருமானை சேவிக்கும் பொழுது இந்த அனுபவத்தை நிச்சயமாக நீங்கள் யோசித்து அதை அனுபவிக்கலாம். அந்த விஷயத்தையும் இங்கே தெரிவிக்கிறேன். ஆக ஆழ்வான் கேட்ட கேள்வி என்ன இந்த ஸ்லோகத்திலே, அவர்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, உன்னுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்று ஆழ்வான் கேட்கிறார். அதோடு கேள்வியை நிறுத்திவிட்டார். பதில் நமக்கு தெரியாது, எம்பெருமான் என்ன பதில் சொன்னான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எம்பெருமான் என்ன பதில் சொல்லியிருக்கக்கூடும் என்று காஞ்சி சுவாமி வியாக்கியானத்திலே காட்டுகிறார். இந்த அழகரை நோக்கி கேட்ட ஆச்சாரியருக்கு என்ன சமாதானம் கிடைத்திருக்கும் என்னில், இப்போது நீரும் நாமும் கலந்து பரிமாறுகையில் நம் இருவருடைய உள்ளமும் என்ன நிலையிறான் என்றதோ இந்த நிலைதான் அப்போதும் என்று கொள்ளீர் என்கிற சமாதானமே கிடைத்திருக்கும் என்று காஞ்சி சுவாமி ரொம்ப அழகாக காட்டுகிறார். அவர்கள் எப்படி சந்தோஷப்பட்டார்கள், நான் எப்படி சந்தோஷப்பட்டேன் என்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதானே. ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். இப்போ உமக்கு எவ்வளவு ஆனந்தம் என்னோட பேசும் பொழுது, என்னோட அளவலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, என்னை குறித்து ஸ்தோத்திரங்கள் அருளி செய்யும் பொழுது, என்னை பார்த்து கேள்விகள், பதில் சொல்ல முடியாத கேள்விகள் கேட்கும்போது உமக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டிருக்கிறதோ அத்தனை ஆனந்தம்தான் அன்றைக்கு கோபிகைகளுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல நீர் என்னை கேள்வி கேட்க என்னால் பதில் சொல்ல முடியாமல் நான் திணறுகிறேனே, இந்த திணறுகின்ற சமயத்திலே எனக்கு
எவ்வளவு ஆனந்தம் ஏற்பட்டிருக்குமோ அந்த ஆனந்தம்தான் அப்பொழுது ஏற்பட்டது என்று இந்த பதில்தான் அவருக்கு கிடைத்திருக்கும் என்று அந்த ராசக்கிரீடையிலே என்ன ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும் என்று அந்த கேள்வியை கூறத்தாழ்வான் கேட்க அவருக்கு பதில் சொல்லி தெரிவிக்கிறார் எம்பெருமான் என்று இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறோம். ராசக்கிரீடை என்ன உடனே ரொம்ப நாம் ரொம்ப ஜாகிரதையாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் நம்முடைய மனதை கலைப்பதற்கு பல்வேறு தரப்பினர் எல்லாம் என்ன சொல்கிறா, இதெல்லாம் ரொம்ப தவறான காரியம். ராசக்கிரீடையினால் இத்தனை பெண்களோடு கண்ணபிரான் எப்படி அவன் கூத்தடிக்கலாம், அதுவும் அங்கே வந்த பெண்கள் எல்லாரும் புராணங்களில் என்ன தெரிவிக்கிறதுன்னா எல்லாம் கணவன்மார்களை எல்லாம் விட்டுட்டு அங்கே வந்துட்டா அப்படின்னு எல்லாம் புராணங்களிலே பார்க்கிறோம். இது ரொம்ப அநியாயம் என்னெல்லாம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு இந்த சரீரத்தை கொண்டு நாம் பார்க்கவே கூடாது. இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவும் நடக்கக்கூடிய ஒரு சமாகமம். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்த பிற்பாடு இந்த சரீரம், இந்த கணவன் மனைவி என்பதெல்லாம் இந்த ஜன்மத்திலே கர்ம நிபந்தனமாக வந்த சம்பந்தங்கள். நமக்கு அனாதியாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு அனாதியாக இருக்கக்கூடிய சம்பந்தம் எது? அனாதியாக நம்முடைய பர்த்தா யாரு என்னால் அது கண்ணபிரான் தான். அப்போ அந்த ராசக்கிரீடை என்பது இத்தனை ஜீவாத்மாக்களும் இந்த பரமாத்மாவோடு சங்கமிக்கக்கூடிய ஒரு நிலைதான் ராசக்கிரீடை. அதுக்கு மேலே என்ன விஷயம்னு கேட்டால், கோபிகைகள் எல்லாம் யார் என்னால் தண்டகாரண்ய ரிஷிகள் தான் கோபிகைகளாக வந்து பிறந்தார்கள் என்று பார்க்கிறோம். ராமபிரான் ராமாயணத்திலே அவன் தண்டகாரண்யத்துக்கு போகிறான். அந்த சமயத்திலே அவனை அனுபவிக்க வேண்டும் என்று அத்தனை ரிஷிகளும் என்ன நினைத்தார்கள் என்னால், ஐயோ இந்த ராமனுடைய அழகை அனுபவிப்பதற்கு நாம் பெண்களாய் பிறக்காமல் போனோமே என்று அவர்கள் நினைத்தார்களாம். அந்த நினைவு சக்கரவர்த்தி திருமகனுக்கு தெரிந்தது. அதுக்கெல்லாம் இப்போ அவகாசம் இல்லை. அடுத்த அவதாரம் நான் திருவாய்ப்பாடியில் வரப்போகிறேன். அந்த சமயத்தில் அத்தனை பேரும் நீங்கள் கோபிகைகளாக வந்து விடுங்கள், அங்கே வந்து பிறந்து விடுங்கள் என்று தெரிவித்தான். அதற்காக அந்த தண்டகாரணி ரிஷிகள் அத்தனை பேரும் கோபிகைகளாக வந்து பிறந்தார்கள். கண்ணன் ராமன் சொன்ன வாக்கின்படியே ராமோ துர்நாவி பாஷதே என்று சொல்கிறா போல அவன் சொன்ன வார்த்தையை அவன் மீறவே மாட்டான். அவன் திருவாய்ப்பாடியிலே வந்து கண்ணனாக பிறந்தான், அது கண்ணனாக வளர்ந்தான். இந்த சமயத்திலே இந்த தண்டகாரணி ரிஷிகளோடு ஆனந்தமாக இந்த ராசக்கிரீடையை ஆடினான் என்று இப்பேற்பட்ட சமாதானங்களை எல்லாம் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்விகளை எல்லாம் அரைவேக்காடுகள் சில பேர் கேட்டுக்கொண்டிருந்தார்களானால் அவர்களுக்கு சொல்லும்படி நாம் அவர்களுக்கு நன்றாக ஆணித்தனமாக இந்த சமாதானத்தை சொல்ல வேண்டும். உடனே அவர்கள் மேலே என்ன கேட்பார்கள், அப்போ கண்ணபிரான் பண்ணுறான்னா நாமும் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்பார்கள். இதுக்கு அழகாடி என்னுடைய தகப்பனார் பதில் சொல்லுவார், கண்ணபிரான் பண்ணுறதை எல்லாத்தையும் நீ பண்ணியானால் இதே நீ பண்ணலாம். அவன் 7 நாள் மலை எடுத்து கொடையாக பிடிச்சான், அதை ஒன்றால் பிடிக்க முடியும்னா ராசக்கிரீடையை நீ பண்ணிக்கோ அப்படின்னு வேடிக்கையாக சொல்லாதா. எம்பெருமான் பண்ணக்கூடியதையெல்லாம் நாம் பண்ண முடியுமான்னா அது நம்மளால் முடியவே முடியாது. அப்போ நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துட்டு மற்றதை விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது சரி வராது. எம்பெருமான் பண்ணக்கூடிய அனைத்தையும் நீ பண்ணுவதாக இருந்தால் இதை நீ பண்ணலாம். வேடிக்கையாக வந்து என்னுடைய தகப்பனார்கிட்ட கேட்பா, சாமி நான் மீசை வச்சுக்கலாமா, உங்கள் பெருமாள் பார்சாரதி பெருமாளே மீசை வச்சுட்டு இருக்காரு, அது நான் வச்சுதான் என்ன தப்பு, என்னை மட்டும் ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். உடனே என்ன பதில் சொல்லுவார் என்னால், பெருமாள் பண்ணுற காரியம் எல்லாத்தையும் நீ பண்ணுறதா இருந்தால் நீ மீசையும் வச்சுக்கலாம். அவர் ஒரே இடத்துலையே நிற்கிறார், ஒரு நாள் பூரா ஒரே இடத்துல நிற்கிறார், அது எல்லாம் உன்னால் பண்ண முடியுமா? இப்போ பண்ண முடிஞ்சால் நீ இதையும் பண்ணு. பெருமாள் வேறு நாம் வேறு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அழகாக பெரியவர்கள் இப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தினுடைய சரியான புரிதல் இல்லாமல் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பெரியவர்கள் தக்க சமாதானங்களை ஆங்காங்கே வழங்கி வருகிறார்கள். எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமயத்திலே. ஆக இப்படி அந்த 114வது ஸ்லோகத்திலே அவனுடைய அந்த ராசக்கிரீடையை நன்றாக அனுபவித்தார் ஆழ்வான். அடுத்தது 115வது ஸ்லோகத்திலே ரொம்ப இந்த கிருஷ்ணாவதாரத்திலே எப்பேற்பட்ட அசுரர்களை எல்லாம் எம்பெருமான் கொன்றானே, அதெல்லாம் எப்படி கொண்டான் என்றால் ரொம்ப அனாயாசமாக பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே என்று அப்படி கொன்றான். ஆனால் அப்படி அவன் அந்த பண்ணின சின்ன காரியங்கள் கூட ரொம்ப பெருசாக மெச்சப்படுகின்றன என்று தெரிவிக்கிறார். இங்கிதம் நிமிஷிதம் தத்தாவகம் ரம்யம் அத்புதமதி பிரியங்கரம் தேன கம்சமுக கீட்டசாசனம் சுந்தரால்பகமபி பிரசஸ்யதே. ஹே சுந்தர என்று திருமாலின் சொல்லி அழகரை அழைத்து, இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாவகம். இங்கிதம் இங்கிதம் என்னால் கஞ்சாடையிலே சில சேட்டைகள் செய்வது, அதற்கு இங்கிதம்னு பேர். நிமிஷிதம் நிமிஷிதம் என்னால் அது கண்ணை இமைக்கக்கூடிய காரியம், அதுக்கு நிமிஷம் என்று பேர், நிமேஷம். அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்ன நமக்கு தேவை என்னால் நீர் பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது எங்களுக்கு ரொம்ப உத்தேசியம், அதுவே வேண்டுவது. அது ரம்யம் அத்புதம்
அதி பிரியங்கரம். எல்லாம் தேவர்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப ரமணீயமாகவும் அற்புதமாகவும் பரம போக்கியமுமாய் இருக்கின்றன. ரம்யம், அற்புதம், அதிப்பிரியங்கரம். தேன, இந்த காரணம் பற்றியே என்ன நடக்கிறது? கம்சமுக கீட்ட சாசனம் அல்பகமபி பிரசஸ்யதே. கம்சன் முதலான பல்வேறு விரோதிகளை நீ கிருஷ்ணாவதாரத்திலே கொண்டிருக்கிறாய். அது எப்படி ரொம்ப சிறுச்சேவகமாக இருந்தாலும் ரொம்ப மெச்சப்படுகின்றது என்று அதை தெரிவிக்கிறார். எம்பெருமான் கம்சனை கொன்னானே, எவ்வளவு கட்டப்பட்டான் என்னால் ஒரு கட்டமும் படவில்லை. அந்த சரித்திரத்தையே பார்த்தாலே நன்றாக தெரிகிறது. விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செத்தவன் என்று கோலையாப்பீட்டம் என்கிற யானையை கொண்டு கண்ணபிரானை முடித்து விட வேண்டும் என்று பார்த்தான் கம்சன். அந்த யானையை அனாயாசமாக கொன்று விட்டான். சரி, யானையிடத்திலிருந்து தப்பித்தால் மல்லர்களாலே அவனை கொன்றுவிட வேண்டும் என்று பார்த்தான். அவர்களையும் அவன் ஏவித்து செய்வான். ஏன் எதிர்ந்து வந்த மல்லரை சாவத்தகர்த்த சாந்தனி தோள் சதுரன்மலை என்று இதே திருமாலிருஞ்சொலை அழகர் விஷயமாக பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். அப்படி அந்த மல்லர்களையும் அவன் அனாயாசமாக முடித்து விட்டான். எல்லாம் பார்த்துட்டே இருக்கான் கம்சன் மேலிருந்து. அவன் எங்கே இருக்கிறான்? ஆர்கடா வருவி ஆனமாமலையின் மறுப்பிணை குவடிரு துருட்டி ஊர்கொள் திண்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொண்டு சூழ்பரன் மேல் போர்கடா வரசர் புறக்கிட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த என்று மீமிசையிலே ரொம்ப மேலே இருக்கிறான் கண்ணன், அதாவது கம்சன். கிடுகிடுன்னு ஏறி போனான். போன உடனே என்ன ஆயிடுத்து? இந்த 2 பேரும் இவன் வதம் பண்ணதை பார்த்த உடனே கம்சனுக்கு பயம். ரொம்ப ஒன்றுமே பண்ணல. கண்டபிரான் நேர போய் மாமான்னு கட்டின்டான். கட்டின்ற உடனே கம்சனுக்கு பிராணனே போயிடுது. இந்த 2 பேர் கோலையாப்பீட்டமும் மல்லர்கள் போனதை பார்க்கும் பொழுதே அவனுக்கு 3/4 உயிர் போயிடுது. குத்துயிரும் கொலையுருமா நிற்கிறான். அடுத்தது நம்மக்கிட்ட தான் வரப்போறான்னு தெரிஞ்சு போயிடுது. நேர கண்ணன் வந்தான், மாமான்னு கட்டின்டான். அவனுக்கு மீதி இருந்த உயிரும் அங்கேயே போய்விட்டது என்று காட்டுகிறார்கள். அப்படி கம்சனை வதம் பண்ணுவதற்கு எம்பெருமான் கண்ணபிரான் என்ன கட்டப்பட்டான் என்னால் ஒரு கட்டமும் படலை. அது ரொம்ப சாதாரண காரியம். அப்படியா? இப்போ வேற எந்த காரியத்தை பண்ணுவதற்கு எம்பெருமான் கட்டப்பட்டான் சுவாமி? ஒருவேளை இந்த மாதவத்தோன் புத்திரன் போய் மறிக்கடல் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையா, அந்த காரியத்துக்கு பெருமாள் கட்டப்பட்டாரா? இல்லை பிறப்பகத்தை மாண்டொழிந்த பிள்ளைகளை 4 வரையும் இறைப்பொழுதில் கொடர்ந்து கொடுத்து பொறுப்படுத்த உரைப்பனோர் என்று இந்த வைதிகன் பிள்ளைகளை மீட்டு கொடுத்தானே, அது ஒரு கட்டமான காரியமானா? இதில் கட்டமான காரியம் சுலபமான காரியம் எல்லாம் நம்முடைய ஒரு அளவுகோலை வைத்து கொண்டு பார்க்கவே கூடாது. எம்பெருமான் பண்ணினான் என்பதனாலே அந்த காரியத்துக்கு பெருமையை தவிர ஏதோ இந்த காரியம் பண்ணினா எம்பெருமானுக்கு பெருமை, இது சாதாரண காரியம், இது பெரிய காரியம் என்று நம்முடைய அளவாலே இதை நினைக்கவே கூடாது. அதுதான் நம்மாழ்வார் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். அது இது உது என்னலாவனவல்ல என்னை உன் செய்கை நைவிக்கும். அது என்னால் பெரிய ஒரு காரியம், இது என்னால் ரொம்ப சாதாரண காரியம், உது என்னால் நடுத்தரமான காரியம். சின்ன காரியம் பண்ணினாய் பெரிய காரியம் பண்ணினாய் என்று இதனாலே இப்படிப்பட்ட இந்த காரியத்தை இட்டு உன்னுடைய செய்கை என்னை தாக்கவில்லை. நீ பண்ணினாய் என்பதனாலே தான் அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் என்னை உன் செய்கை நைவிக்கும். அப்படியே அந்த செய்கையை பார்த்து நான் உருகி விடுவேன். நமக்கெல்லாம் எப்படின்னு கேட்டால், சின்னதாக ஒரு காரியம் பண்ணினால் அது சாதாரண காரியம், பெரிய காரியம் பண்ணினால் அது பெரிய காரியம், அதனால் நமக்கு பெருமை. பண்ணக்கூடிய காரியத்தினாலே நமக்கு பெருமை ஏற்படுகிறது. ஆனால் எம்பெருமானுக்கு எப்படின்னா, அவன் எந்த காரியம் பண்ணுகிறானோ அவன் பண்ணினான் என்கிற காரணத்தினாலேயே அந்த காரியத்துக்கு ஒரு பெருமை ஏற்படுகிறது. யோசித்து பாருங்கள், மாடு மேய்ப்பது என்பது எப்படிப்பட்ட காரியம்? இன்னைக்கு யாராவது சொன்னான், சுவாமி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா மாடு மேய்ச்சிட்டு இருக்காருன்னு சொன்னால், அப்போ அந்த காரியத்தை வைத்து அவருக்கு என்ன பெருமை இல்லைன்றதை நாம் பேசி கொண்டிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட தாழ்ந்த காரியத்தை கண்ணபிரான் பண்ணினான்னு சொன்னால் அந்த காரியத்தினாலே எம்பெருமானுக்கு பெருமை இல்லை, எம்பெருமான் பண்ணினான் என்பதனாலே அது காரியத்துக்கு பெருமை. அதனால் இங்கே என்ன கருத்து தெரிவிக்கப்படுகிறது? நம்மாழ்வார் என்ன தெரிவித்தார் என்னால், என்னை உன் செய்கை நெய்விக்கும் பதுவை வார்த்தையுள் ஏறு பாய்ந்ததும் மாயமாவினை வாய்ப்பிழந்ததும் மதுவை வார் குழலார் குறவை பிணைந்த குழகும் அது இது உது என்னலாவனவல்ல என்னை உன் செய்கை நெய்விக்கும். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, செய்தனின் சிறுச்சேவகம் நெய்யுன் வார்த்தையோடு அன்னகோள் கொள்ள நீயும் தாமரை கண்கள் நீர்மல்க என்று நீ பண்ணக்கூடிய காரியம் அது எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து நான் உருவுகிறேன். அது எங்களுடைய அளவை இட்டு இது சாதாரண காரியம், இது பெரிய காரியம் என்றெல்லாம் பார்க்கக்கூடாது.
எம்பெருமான் பண்ணினானால் அது எப்படியுமே எதை பண்ணுவதற்கும் அவன் பரிசிரமப்படுவதே இல்லை. அதை திருப்பாவையிலே நாம் நன்றாக அனுபவிக்கிறோம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை, பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானைன்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக நாச்சியார் தெரிவித்து விட்டார். என்ன அர்த்தம்? ராவணனை அப்படியே ஒரு இலையிலே இருக்கக்கூடிய ஒரு புழுவை கிள்ளுவது போல, இலையில் இருக்கக்கூடிய புழுவை கிள்ள வேண்டும் என்னால் நமக்கு என்ன வேணும்? கத்தி வேணுமா? கடப்பாறை வேணுமா? என்னவே எதுவுமே வேண்டாம். ஒரு நகத்தாலே அப்படி கிள்ளினா அந்த புழு போயிட போகிறது. அதுபோல பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை என்று ரொம்ப அழகாக அந்த மர்மத்தை அறிந்து நாச்சியார் பாடியிருக்கிறார். அங்கேயும் கேள்விகள்லாம் கேட்பா. கிள்ளி களைந்தானை எல்லாம் சொல்லலையே, பெரிய யுத்தமெல்லாம் நடந்ததே. எத்தனை நாள் யுத்தம் நடந்தது? அது ஒரு நாள் ராமன் ஜெயிக்கிறார், ஒரு நாள் ராவணன் ஜெயிக்கிறான். ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் இவன் பெரிய யுத்தம் நடந்ததே அப்படின்லா. அதெல்லாம் யுத்தம் எல்லாம் உண்மையான இதுவே கிடையாது. ஏன்னு கேட்டால், அதாவது ராமனுடைய வீரத்துக்கு முன்னால் ராவணன் என்பவன் ஒன்றுமே இல்லை. இதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்னால், இந்த இடத்திலே ஒரு சரித்திரம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். திருவடி தூது போகிறார் இல்லையா, அதாவது பிராட்டியை தேடுவதற்காக போகிறார். அந்த சமயத்திலே ராவண சபைக்கு போகிறார். போன உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன சொன்னார்? ராவணனை பார்த்து வாலின்னு சொன்னார். உடனே வாலின்னு உடனே ராவணனுக்கு நடுநடுங்கி போயிடுது. வாலி எப்பேற்பட்டவன் என்னால், ராவணனோடு யுத்தம் பண்ணி அவனுடைய பிள்ளை அங்கதன் இருக்கானே, அந்த அங்கதனுடைய தொட்டிலுக்கு மேலே ஒன்று சுத்துறா மாதிரி ஒன்று வைக்கிறமே, அந்த மாதிரி ராவணனை கட்டி தொங்க விட்டானோ வாலி. அப்போ வாலிக்கு முன்னால் ராவணனால் நிற்கவே முடியாது. அந்த வாலின்னு சொன்ன உடனே இவன் வாலி தான் வந்திருக்கா, வாலி தான் அனுப்பியிருக்கானோன்னு நினைத்து பயந்து விட்டான் ராவணன். உடனே அங்கே திருவடி சொல்கிறார், அந்த வாலியை கொன்ன ராமபிரானுடைய தூதன் நான் அப்படின்னு சொன்னான். அப்போ வாலி என்று எவ்வளவு பலசாலி, அவனே கொன்றான் ராமபிரான், அந்த ராமபிரானுடைய தூதன் நான் அப்படின்னு சொன்னான். இப்போ ராமபிரானுடைய ஒரு பலத்தை அவன் என்னைக்கு அவன் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் பலத்திலே பார்க்கும் பொழுது ராமனுடைய பலம் என்பது அது எங்கேயோ இருக்கிறது, ராவணனுடைய பலம் என்பது ரொம்ப கீழே இருக்கிறது. அப்போ ஏன் இத்தனை நாள் ஆச்சு யுத்தத்தில்? என்ன அது யுத்தத்தில் ராவணனை முடிப்பதற்கு பெருமாள் ஒன்றும் கட்டப்படலை. ஆனால் அவன் திருந்துகிறானா என்பதை பார்ப்பதற்காக ஒரு நாள் ஒருவேளை நம்ம தோற்று கொடுத்தால் அவன் திருந்துகிறானா என்று பார்க்கலாம் என்று அவர் வேண்டுமென்றே தோற்று கொடுத்தார் என்றுதான் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது எல்லா காரியம் எம்பெருமான் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் கிள்ளி களைதல் தான். ஒரு ராவணனாக இருக்கட்டும், கம்சனாக இருக்கட்டும், சிசுபாலனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவன் பண்ணக்கூடிய காரியம் ஐயோ இது கஷ்டமான காரியம், இது சாதாரண காரியம் என்று நம்முடைய ஒரு நினைவாலே அந்த அளவுகோலையிட்ட எல்லாம் இதை பார்க்கவே முடியாது. எல்லாம் சிறுச்சேவகம்தான். ஆனால் எம்பெருமான் பண்ணினான் என்பதனாலே அது ரொம்ப பெரிய ஒரு எம்பெருமான் பண்ணினான் என்பதனாலே அந்த காரியத்துக்கு ஒரு பெருமை ஏற்பட்டு விடுகிறது. ஏன்னா அதை நான் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் அல்பகமபி பிரசஸ்யதே என்று அந்த சாதாரணமான ஒரு காரியமாக இருந்தாலும் சிறுச்சேவகமாக இருக்கச் செய்தேயும் குலாவப்படுகிறது என்று அந்த மர்மத்தையும் இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் தெரிவித்தார். அப்படி இந்த ஆழ்வான் அருளி செய்திருக்கக்கூடிய சுந்தரபாகு ஸ்தவத்திலே 111வது ஸ்லோகம் முதல் 115வது ஸ்லோகம் வரை இன்றைய தினம் ஒருவாறு அனுபவித்தோம். குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். இந்த ஸ்தோத்திரதாரா என்கிற நிகழ்ச்சி மூலமாக பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாம் நாள்தோறும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். பல்வேறு வித்வான்கள் ரொம்ப உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் இங்கே நாள்தோறும் தெரிவிக்கிறார்கள். எல்லாம் நாம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்திற்கு போய் அதை கேட்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கட்டமும் நாம் படாமல் எங்கே எல்லாம் நம்முடைய இல்லம் தேடி இந்த சத் விஷயங்கள் எல்லாம் வருகிறது. இப்போ நாம் பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா அந்த விஷயத்தை எல்லாம் கேட்க வேண்டியது. இதை கேட்டால் போதும், அதை தவிர நாம் பண்ண வேண்டிய காரியம் கிடையாது. முன்னொரு காலத்தில் ஆச்சாரியன் இருக்கும் இடம் தேடி போய் அது அங்கேருந்து இங்கேருந்து நம்ம அவர் இடத்துக்கு போய் உட்கார்ந்து அதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு விஷயங்களை கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் நம்முடைய ஜீயர் சுவாமி பரம கருணையோடு எல்லாம் நம்முடைய இல்லத்திற்கு இதெல்லாம் சேர வேண்டும் என்று அவர் இப்போ பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்து திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சியை ரொம்ப வெற்றிகரமாக இந்த எந்த ஒரு ஸ்ரீமடமும் செய்யாத ஒரு பெரிய கைங்கரியத்தை நம்முடைய மடம் செய்திருக்கிறது என்கிற அந்த பெருமை ஜீயர் சுவாமியால் நம்முடைய மடத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி திவ்ய பிரபந்த தாரா முடிந்த பிற்பாடு தற்பொழுது ஸ்தோத்திர தாரா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஆழ்வான் அருளி செய்த இந்த 3வது ஸ்தோத்திரம் அது அப்படியே முடிக்கும் தருவாயிலே இருக்கிறது. இதுக்கு மேலே வரதராஜஸ்தவம், ஸ்ரீஸ்தவம், அதற்கு மேலே பராசர பட்டர் முதலான ஆச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வரிசையாக அனுபவிக்க இருக்கின்றோம்.
தொடர்ந்து அனுபவித்து இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் நன்றாக நல்ல பெரிய பெரிய வித்வான்கள் எல்லோரும் உபன்யாசம் பண்ணுகிறார்கள், எல்லாம் கேட்டு அனுபவிக்கும்படி அடியேன் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.